மதிப்பிற்குரிய கிளை மேலாளர், உதவி கிளை மேலாளர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அன்பார்ந்த முகவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் சௌரேஷ்குமார் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பில் முகவர்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. சௌரேஷ்குமார் சொல்றாரு இதுக்கு கன்சென்ட் கொடுத்தேன் அப்படின்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசுறது ரொம்ப ஈஸி, ஆர்கனைஸ் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தோணுது. ஏன்னா வெள்ளூர் இன்சூரன்ஸ் அகாடமின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருந்தாங்க. இப்ப அந்த அதுவும் நீங்க எல்லாம் சேர்ந்துதான் நடத்துறது எனக்கு தெரியுது. நிறைய வளர்ச்சி அதிகாரிகள், நிறைய முகவ நண்பர்கள், நிறைய கிளை மேலாளர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து நடத்துறது தான் இது ஆர்கனைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஒரு தடவை நான் வெள்ளூருக்கு சௌரேஷோடைய அழைப்பை கேட்டு நான் வந்திருந்தேன். அழகாக பிரம்மாண்டமாக நடத்தினார். ரொம்ப ப்ரொஃபஷனலா நடத்தினார். அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி கூட்டங்களை கலந்துக்கிறதுக்கே நிறைய ஆர்வம். அதனால சௌரேஷ்குமார் சொன்னா நான் அதுக்கு மறுப்பே சொல்ல மாட்டேன், சரின்னு உடனே சொல்லிடுவேன். ஏன்னா அன்பும் பண்பும் நிறைந்தவர். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நிறைய பலர் செய்ய முடியாத, பலர் செய்யாத பல விஷயங்களை அவரு செய்யறாரு. ஆனா ரொம்ப பணிவோடு இருப்பார். தற்பெருமை கொஞ்சம் கூட இருக்காது. ரொம்ப ஹம்பிள். இன்னைக்கு இருக்கிற இந்த இன்சூரன்ஸ் உலகத்துல ஹம்பிள் பர்சன்ஸை பாக்குறதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப ஹம்பிள், பட் ரொம்ப சாலிடான பர்சனாலிட்டி, ராக் சாலிட். பல கஷ்டங்களை தாண்டி வந்தவர். எனக்கு ஒரு 2-3 வருஷமா தான் அவர் பழக்கம். ஆனாலும் என் மனதிற்கு இணக்கமான, அருகில் இருக்கக்கூடிய பல மனிதர்களில் அவர் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார். ரொம்ப மென்டல் ஸ்ட்ரென்த் உண்டு அவருக்கு, வெரி ஸ்ட்ராங். அதெல்லாம் இன்னர் ஸ்ட்ரென்த். அதான் நான் ராக் சாலிட் பர்சனாலிட்டின்னு சொல்றேன். எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கெல்லாம் தயங்குற ஆள் கிடையாது. அதே நேரத்துல நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன்னு சொல்லி எதையும் ஒரு இதுவரை சொன்னதில்லை. தற்பெருமையா எதுவும் சொன்னதில்லை. உண்மையிலேயே அவருடைய முகவர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள். நல்ல தலைவர் கிடைத்திருக்கிறார் அவர்களுக்கு. அவரை சௌரேஷ்குமார் சாரை நல்ல பயன்படுத்திக்கலாம். நான் சொல்லுவேன், சௌரேஷ் நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லாம் நீங்க காட்டி கொடுத்த வழின்னு நான் ஏதோ செஞ்சதா அவர் சொல்வார். அந்த பணிவு நிலை உயரும் போது பணிவு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தொடரட்டும் சௌரேஷ்குமாருடைய வெற்றி பயணம். அவரால் நிறைய முகவர்களுக்கு பலன் கிடைக்கட்டும். இந்த மாதிரி மனிதர்கள் தான் எல்ஐசியோடைய தூண்கள். இவர்கள் தான் வழிகாட்டி, இவர்கள் தான் ஒளிவிளக்கு, இவர்கள் தான் பல முகவர் நண்பர்களை வழிநடத்தி கொண்டு போறார். இன்சூரன்ஸ் வாரியர்ஸ் ஒரு ஃபேஸ்புக் நான் பாக்குறேன். அவருடைய மெசேஜஸ் எல்லாம் நான் பாக்குறேன். அவருடைய மெசேஜஸுக்கு எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு நான் பாக்குறேன். எவ்வளவு பேர் அவர் மேல அன்பும் மரியாதையும் ரெஸ்பெக்டும் வச்சிருக்காங்கிறத நான் பாக்குறேன். தொடரட்டும் அவருடைய இந்த பயணம், இந்த சேவை பயணம், இந்த வெற்றி பயணம். அவருக்கு கடவுள் கூட இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கறதுதான் என்னுடைய ஆசை. சோ நன்றி முகவர் நண்பர்களே. திரும்பவும் உங்கள் மத்தியில் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு சௌரேஷ்குமார் என்கிட்ட கேட்டாரு, என்ன டைட்டில்னு கேட்டாரு. நான் டைட்டில் என்ன இருக்கு, என்ன பேசுறோமோ அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் ஸ்டில் நீங்க எல்லாம் ஆவலோட இருப்பீங்க, ஏதாவது ஒரு டைட்டில் சொல்லணும் இல்லை. இந்த டைட்டில் கூட சௌரேஷ்குமாரோடைய வாயில வந்தது, சயின்டிபிக் அப்ரோச் டு லைஃப் இன்சூரன்ஸ். அதுதான் சயின்டிபிக் அப்ரோச் டு லைஃப் இன்சூரன்ஸ். அப்போ இப்ப நம்ம செய்யறதெல்லாம் என்ன சார், அன்சைன்டிபிக்கா? அப்படியெல்லாம் அர்த்தம். இன்னும் மேம்பட்ட வகையில இன்னும் சயின்டிபிக்கா ஆக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். பிஎம் சார் சொன்னாரு, நிறைய மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நிறைய பணம் உள்ள வருது அப்படின்னு சொல்லி சொன்னார். சூழ்நிலைகள் நிறைய மாறுதுன்னு சொன்னார். உண்மை, மாறுபட்ட சூழ்நிலை நிறைய. அதுதான் சொல்லுவாங்க, சேஞ்ச் இஸ் தி ஒன்லி திங் விச் இஸ் கான்ஸ்டன்ட். அது ஒண்ணுதான், மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. மாறிக்கிட்டே இருக்கும். ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம்னா, நம்ம முகவர்கள்
என்ன மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றங்களுக்கு ஈடு கொடுத்து செல்கிறார்கள், தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். இது வந்து முகவர்களை மனசார பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். மிக சாதாரணமாக படித்த முகவர்கள், மிக அதிகமாக படித்த முகவர்கள், யாராக இருந்தாலும் சரி, ஆண் முகவர்கள், பெண் முகவர்கள், குறைவான அனுபவம் உள்ள முகவர்கள், அதிகமான அனுபவம் உள்ள முகவர்கள், யாரா இருந்தாலும் இந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல, சிச்சுவேஷன் மாறுறதுக்கு தகுந்தாப்புல தங்களை மாற்றிக்கொள்ள தயாராயிருக்கிறார். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஒரு டஃப் சிச்சுவேஷன் தொடர்ந்து இருக்கு. ஆனாலும் பாருங்க, கத்துக்கிறதுக்கு ஆர்வமா 300 பேர் வந்திருக்காங்க. 300 பேர் வந்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கிற வரை உங்களுக்கு எப்பவும் வெற்றி துணை நிற்கும், எப்பவும் உங்க வாழ்க்கையில வெற்றி இருக்கும். அதோட சேர்த்து நான் ஒண்ணு சொல்லுவேன். கற்றுக்கொள்கிறதுல இருக்கிற அதே ஆர்வம், அதை பிராக்டிஸ் பண்றதுலயும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுலயும் அதே ஆர்வத்தை நீங்க காட்டும் போது மிக சீக்கிரமாக வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வந்துடும். மிக உயர்ந்த நிலைக்கு வந்துடும். இன்னைக்கு நான் சொல்ல போறது வந்து சயின்டிபிக் அப்ரோச் டு லைஃப் இன்சூரன்ஸ். நம்ம அந்த சப்ஜெக்ட் சயின்டிபிக் அப்ரோச் டு லைஃப் இன்சூரன்ஸ். கொஞ்சம் சயின்டிபிக்கா இந்த லைஃப் இன்சூரன்ஸை வாடிக்கையாளர்கள் மத்தியில கொண்டு செல்லும். நிறைய இன்சூரன்ஸ் அவேர்னஸ் அதிகமா இருக்கு. பட் ஸ்டில் பாலிசிகள் கிடைக்குது. சில நேரத்தில் சின்ன சின்ன பாலிசியா கிடைக்கும். சின்ன சின்ன பாலிசியா கிடைக்கும் போது என்னன்னா, முகவருக்கு தகுந்த வருமானம் கிடைக்கிறது இல்லை, போதுமான அளவுக்கு வருமானம் கிடைக்கிறது இல்லை, தொடர்ச்சியாகவும் வருமானம் வரமாட்டேங்குது. ஸோ இது வந்து சயின்டிபிக் அப்ரோச் டு லைஃப் இன்சூரன்ஸ்ங்கிறது தெர் இஸ் நோ நான்சென்ஸ் ஹியர். இங்க நான்சென்ஸ் எதுவுமே இருக்காது. பியூர் சயின்ஸ் பிஹைண்ட் திஸ் லைஃப் இன்சூரன்ஸ். இதுதான் நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். பல மீட்டிங்ல இதுல இருக்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கேன். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்றதுனால அதை நீங்க பயன்படுத்துவீங்கிற நம்பிக்கையில திரும்ப அதே சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸோட சில விஷயத்த நான் சொல்ல போறேன். ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, உடனே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. யூ வில் see a magic. You will see a magic. There is no doubt, because this is proven and time tested method ஒன்று நான் சொல்ல போறேன். இந்த பிரசன்டேஷன் எதை நோக்கி போகும்னு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்றேன். Monthly you will get 1 lakh commission. Monthly you will get 1 lakh commission. சார் ரொம்ப பெருசா சொல்றீங்களே சார், 1 லட்சம் கமிஷன் சொல்றீங்களே, உண்மையிலே நடக்குமா? நடக்குமா நடக்காதாங்கிற அவநம்பிக்கை இப்ப இருக்கும். இந்த கிளாஸ் முடியும் போது கண்டிப்பாக அந்த அவநம்பிக்கை இருக்காது, நம்பிக்கை மட்டுமே இருக்கும். இது பண்ணா இது நடக்கும், கண்டிப்பாக 1 லட்சம் வருங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக இந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துடும். ஐ எம் ஷூர். ரைட், with this small introduction we'll get into the core of the subject. அந்த கோர் சப்ஜெக்டுக்குள்ள போகும். ஒரு காலத்துல வந்து லைஃப் இன்சூரன்ஸ் மேல இவ்வளவு ஆர்வம் மக்கள் காட்டியதில்லை. இன்கம் டாக்ஸ் ரிலீஃபுக்காக மட்டுமே வந்து பாலிசி போட்ட காலம். அதனாலேயே மார்ச் மாசத்துல மிக அதிகமான பிசினஸ் எல்லாம், அதுக்கப்புறம் மற்ற மாசத்துலாம் ஏப்ரல் மே எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்பவும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில ஒன்றும் பெருசா ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்பவும் சொல்லித்தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபீல்டில் வர்ற சில ப்ராப்ளம்ஸ், அப்ஜெக்ஷன்ஸ். இதுக்கெல்லாம் நம்ம முகவர்கள் சரியாக விடை சொல்ல முடியாம தடுமாறுறாங்க. சமாளிக்க வேண்டியதா இருக்கே தவிர அத்தன்டிக்கான பதில் சொல்ல முடியல, ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்ளை கொடுக்க முடியல. இன்னைக்கு கிளாஸ் முடிவில் சில ஸ்ட்ராங்கான ரிப்ளை கொடுக்கக்கூடிய நாலேஜ் உங்க கையில கிடைச்சிடும் கண்டிப்பாக. ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சம்திங் மேஜிக் வில் ஹேப்பன். இப்போ இன்சூரன்ஸ் அவேர்னஸ் பிகாஸ் ஆஃப் மாஸ் மீடியா, சோசியல் மீடியா நிறைய அவேர்னஸ் அதிகமாயிருக்கு. முந்தைய விட வந்து இன்சூரன்ஸ் போடணுங்கிறது அதிகமாயிருக்கு. அது உண்மைதான். 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்சூரன்ஸ் அவேர்னஸ் அதிகமாயிருக்கு. பட் ஸ்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, பெரிய பாலிசிஸ் வருது இல்லை. நான் பெரிய பாலிசிஸ் சொல்றது 1 கோடி 5 கோடி 10 கோடி இல்லை. சின்ன பாலிசின்னு நான் சொல்றது 2 லட்சம் 1 லட்சம் 3 லட்சம், less than 5 lakhs. பெரிய பாலிசி நான் சொல்றது 1 crore, more than 1 crore. நான் சொல்றது ஒரு மீடியம் சைஸ் பாலிசிஸ் 30 லட்சம் 40 லட்சம் இந்த மாதிரி பாலிசிஸ் வர்றது இல்லை. எல்லாம் 2 லட்சம் பாலிசியா வருது, எல்லாம் 3 லட்சம் பாலிசியா வருது, சின்ன சின்ன பாலிசியா வருது. இந்த சின்ன சின்ன பாலிசியா வர்றது வந்து கஸ்டமருக்கும் ஒரு பெரிய பெனிஃபிஷியல்னு சொல்ல முடியாது.
ஏஜென்ட்டுக்கும் ஒரு பெரிய பெனிஃபிட்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் வந்து எல்ஐசிக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்னு சொல்ல முடியாது, எக்ஸெப்ட் த நம்பர் ஆஃப் லைஃப்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த லைஃப் இன்சூரன்ஸ்ல இப்ப நம்ம யூஸ் பண்ண போற இந்த சயின்டிபிக் அப்ரோச் கூர்மையாக கவனிங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு அவ்வளவாக பரிச்சயம் இல்லாத விஷயமா இருக்கும், கொஞ்சம் புது விஷயமாக இருக்கும். அதனால கூர்மையா கவனிச்சா மட்டும்தான் புரியும். புரிந்தால் மட்டும்தான் நீங்க உள்வாங்கிக் கொள்ள முடியும். உள்வாங்கிக் கொண்டால் மட்டுமே நீங்கள் பயன்படுத்த முடியும். ரைட். இப்போ நான் ஒரு கஸ்டமரை போய் பார்க்க போறேன். அவர்கிட்ட லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி பேசும்போது அவர் சொன்னாரு, எல்ஐசி பாலிசி என்கிட்ட நிறைய இருக்கு சார், அதுல ஒன்றும் பிரமாதமா எதுவும் இல்லை. நான் அதை விட வேற இடங்கள்ல நிறைய ரிட்டர்ன்ஸ் நிறைய வருது, அங்க போடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நம்ம ஏஜென்சிக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியல. சில இடத்துல என்ன கேட்கிறாங்கன்னா, நான் டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுருக்கிறேன், பேலன்ஸ் எல்லாம் வேற எங்கேயாவது மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர்ஸ் அதெல்லாம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த முகவருக்கு வந்து அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. டேர்ம் இன்சூரன்ஸும் பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர்ஸ் போட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சமாளிக்கிறோம், அத்தன்டிக்கான பதில் சொல்ல தெரியல. ஓகே, இப்போ இன்சூரன்ஸ் உடைய கவருடைய முக்கியம், அதுலயும் முக்கியமாக சஃபிஷியன்ட் இன்சூரன்ஸ். சஃபிஷியன்ட் இன்சூரன்ஸ் தான் இன்சூரன்ஸ். ஒரு மீட்டிங்ல பேசும்போது நான் முகவர்கள்ட்ட கேட்ட கேள்வி, ஆர் யூ செல்லிங் லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் ஆர் யூ செல்லிங் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன்? ஆர் யூ செல்லிங் லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் ஆர் யூ செல்லிங் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன்? என்ன சார், ரெண்டுமே ஒண்ணுதானே? லைஃப் இன்சூரன்ஸ் தானே, ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் என்ன, ரெண்டுமே ஒண்ணுதானே சார். நம்ம கொடுக்குற லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அந்த குடும்பத்தை காப்பாற்ற தானே செய்யுது. அப்ப ரெண்டும் ஒண்ணுதானே சார். நீங்க ஏன் இதை ரெண்டும் பிரிச்சு பிரிச்சு தனித்தனியா சொல்றீங்க? நோ ஜென்டில்மேன், லைஃப் இன்சூரன்ஸ்ங்கிறது வேற, ஃபேமிலி ப்ரொடெக்ஷன்ங்கிறது வேற. எப்படி ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவி தன் குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்காக எடுத்துக்கிற பாலிசிக்கு பேரு ஃபேமிலி ப்ரொடெக்ஷன். இப்ப நான் ஒரு உதாரணத்தோட சொல்றேன். நீங்க ஒரு கஸ்டமர் போய் பாக்குறீங்க, அவர்கிட்ட வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி கேட்குறீங்க. 25 லட்சம் ரூபாய் பாலிசினா அதுக்கு நிறைய பிரீமியம் வரும்னு அவருக்கே தெரியும். அப்ராக்சிமேட்டா 1.5 லட்சம் ரூபாய் பிரீமியம் வரும். ஸோ 1.5 லட்ச ரூபாய் பிரீமியம் என்னால கட்ட முடியாது அப்படின்னு சொல்றாரு. 1.5 லட்ச ரூபாய் கட்ட முடியாதுன்னு சொன்னா எவ்வளவுதான் சார் பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, பேயிங் கெப்பாசிட்டி, அவருடைய பேயிங் கெப்பாசிட்டிக்கு தகுந்தாப்புல சமஷோட குறைச்சிடும். அவரால் இவ்வளவுதான் முடியும். நீங்க ஆசைப்படுறீங்க 25 லட்சம்ங்கிறது, நீங்க ஆசைப்பட்டு பெரிய பாலிசி வாங்கணும், நீங்க ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு கிளப் மெம்பர்ஷிப் வேணும், எம்டிஆர்டி ஹானர் வேணும், இப்படி பல விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கு கோல் இருக்கு. சோ அதனால நீங்க 25 லட்சம் பாலிசி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா 1.5 லட்சம் ரூபாய் அதுக்கு பிரீமியம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு கஸ்டமர் சம்மதிக்கும். இப்ப கொஞ்ச நாள் போராடி பாக்குறீங்க, 25 லட்சம் ரூபாய் பாலிசி அவரு முடியாதுங்கிறாரு. அப்புறம் படிப்படியா இது குறையுது, 20 ஆகுது, 15 ஆகுது, 15 10 ஆகுது, கடைசியில 3 லட்சத்துல முடியுது. 25 லட்சத்துல ஆரம்பிச்ச சம்மஷோடு கரெக்டா கடைசி என்ன ஆகுதுன்னா 3 lakhsல போய் முடியும். 3 lakhsல முடிஞ்சா யூ ஆர் செல்லிங் லைஃப் இன்சூரன்ஸ். 25 lakhs நீங்க சேல் பண்ணா யூ ஆர் செல்லிங் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன். தட்ஸ் த டிஃபரன்ஸ். தட்ஸ் த டிஃபரன்ஸ். 25 லட்சம் நீங்க கொடுத்தீங்கன்னா அது பேரு ஃபேமிலி ப்ரொடெக்ஷன். 2 லட்சமோ 3 லட்சமோ கொடுத்தீங்கன்னா யூ ஆர் செல்லிங் லைஃப் இன்சூரன்ஸ். என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டு யோசிச்சு பாருங்க, ரெண்டு சீன்லயும் அந்த ஃபேமிலி கிட்ட இறந்து போறதாக ஜஸ்ட் இமேஜின். 25 லட்சம் பாலிசி எடுத்துட்டாரு, 25 லட்சம் பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் அவர் இறந்து போயிட்டாரு. இப்ப நீங்க அங்க போய் 25 லட்சம் பிளஸ் போனஸ் இதெல்லாம் கொண்டு போய் கொடுப்பீங்க. அந்த 25 லட்சம் அந்த குடும்பத்தை பாதுகாக்கும். எப்படி? அந்த அங்க இருக்கிற 2 குழந்தைகளுடைய எஜுகேஷன், அங்க இருக்கிற 2 குழந்தைகளுடைய மேரேஜ், அந்த விடோவுடைய எதிர்காலம், இதுக்கெல்லாம் அந்த 25 லட்சம் ஓரளவுக்கு சபிஷியன்டா இருக்கும். ஓரளவுக்கு சபிஷியன்டா இருக்கும். Then that means it is family protection. அப்ப அதுக்கு பேரு ஃபேமிலி ப்ரொடெக்ஷன். அந்த குடும்பத்தை அது காப்பாத்துது. Just imagine the scene 2. You have sold 2 lakhs. நீங்க வெறும் 2 லட்சம் ரூபாய் பாலிசி கொடுத்துருக்கீங்க. இந்த 2 லட்சம் ரூபாய் பாலிசி டெத் கிளைம் ஆயிடுச்சு. இந்த 2 லட்சம் ரூபாய் பிளஸ் போனஸ் கொண்டு போய் கொடுக்குறீங்க. அது அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பா கொடுக்குது இல்ல? அந்த 2 லட்சத்தை வச்சு அந்த விடோ தன்னுடைய எதிர்காலத்துக்கு அந்த 2 லட்சத்துல இருந்து பணம் எடுத்துக்கணும்.
அந்த அம்மாவுடைய விடவுடைய எதிர்காலம் இன்னும் ஒரு 15-20 வருஷம் இருக்கும். அதுக்கு அந்த 2 லட்சத்துல எடுத்துக்கணும். 2 குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்கு அதுல இருந்து பணம் எடுத்துக்கணும். 2 குழந்தைகளுடைய மேரேஜுக்கு அதுல இருந்து பணம் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் அந்த 2 லட்சம் ரூபாயில இருந்து எடுத்துக்கணும். உண்மையிலேயே அந்த 2 லட்சம் சபிஷியண்டா? நோ. அது எப்படி அந்த குடும்பத்தை பாதுகாக்குது? நோ. அதை எப்படி நீங்க ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் சொல்ல முடியும்? நோ. So you have sold life insurance. You have not sold family protection. Family protection வேற, selling family protection வேற, selling a small life insurance policy வேற. லைஃப் இன்சூரன்ஸ் உடைய பர்பஸே என்னன்னா குடும்ப பாதுகாப்பு. எல்ஐசி உடைய லோகோலயே அதுதான் இருக்கு. உண்டியல்ல பணத்தை போட்டு பணத்தை மல்டிப்ளை பண்ற மாதிரி அங்க லோகோ இல்ல. குடும்ப விளக்கை காப்பாத்துற மாதிரி தான் அங்க பணம் இந்த லோகோவே இருக்கு. ஓகே, ஹவு டு செல் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன்? ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் எப்படி விற்கிறது? நான் 25 லட்சம் பேசுறதுக்கு தயார் சார். எனக்கு என்ன பெரிய பாலிசி வாங்கக்கூடாதுன்னா இருக்கு, ஆசையா தான் இருக்கு. பெரிய பாலிசி வாங்கணும்னு ஆசையா தான் இருக்கு. நான் சொல்றேன், ஆனா கஸ்டமர் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு புரியும். நான் எவ்வளவு சொல்லி பாக்குறேன், அவருக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல, அவருக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை யாரோடது? உங்களோடது, முகவரோட. முகவருக்கு புரிய வைக்கிற கடமை யாரோடது? எங்களை மாதிரி வளர்ச்சி அதிகாரிகளோ அல்லது பிரான்ச் மேனேஜர்ஸோ தான் இல்லையா? அதைத்தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பையன் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறான், அந்த டீச்சர் வர்றாரு, உங்க பையனை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வர்றாரு. உங்க பையனுக்கு என்ன சொன்னாலும் அவனுக்கு பாடம் மண்டையில ஏற மாட்டேங்குது அப்படின்னு இந்த டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்றாரு உங்க சன்னை பார்த்து. யோசிச்சு பாருங்க, யாருக்கு தப்பு இருக்குது? அந்த பையனுக்கு தான் ஒண்ணும் தெரியாது. இந்த பையனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி தானே அவன் ஸ்கூல்ல கத்துக்கிறதுக்காக தானே வந்திருக்கான். டீச்சருக்கு தானே எல்லாமே தெரியும். அப்ப டீச்சர் தானே சொல்லிக் கொடுக்கும். அந்த கடமை அவரோடது இல்லையா? அப்போ அதே மாதிரி கஸ்டமருக்கு இக்னோரன்ஸ் தான் இருக்கும். லைஃப் இன்சூரன்ஸோடைய டெப்த்தோ அதோடைய அவசியமோ அதோடைய சபிஷியன்ட் இன்சூரன்ஸை பத்தியோ ஃபேமிலி ப்ரொடெக்ஷனை பத்தியோ அவருக்கு தெரியாது. அவருக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்ல வேண்டியது உங்க வேலை. அதைத்தான் நான் சொல்லுவேன். இப்ப நான் பேசுறது நீங்க கேக்குறீங்க, நான் பேசுறது உங்களுக்கு புரியணும். புரியலன்னு சொன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி எனக்கு பேச தெரியலன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்க கஸ்டமர்கிட்ட பேசுறீங்க, அவருக்கு புரியலன்னு சொல்லி சொன்னா அவருக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்ல தெரியலன்னு அர்த்தம். டோன்ட் வரி, கத்துக்கலாம். அவருக்கு புரியுற மாதிரி சொல்ற விஷயம்தான் இந்த சயின்டிபிக் அப்ரோச். அதுல ஒரு டூலை நான் உங்களுக்கு சொல்லுவேன். லைஃப்ல ஒரு ஹியூமன் பீயிங்கோடைய லைஃப்ல நிறைய ரிஸ்க் இருக்கு. ஹியூமன் பீயிங்கோடைய லைஃப்ல நிறைய ரிஸ்க். உதாரணத்துக்கு இல்னஸ், ஹெல்த் ரிஸ்க். திடீர்னு உடம்பு சரியில்லாம சுகர் வருது, பிபி வருது, ஹார்ட் அட்டாக் வருது, கேன்சர் வருது, டயபிட்டிஸ் வருது, ஹெல்த் ரிஸ்க். இந்த ரிஸ்க் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, ரிஸ்க்னு என்ன அர்த்தம்னா அன்சர்டனிட்டி. அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா நடக்கக்கூடாத நேரத்துல நடந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய பாதிப்பு அந்த குடும்பத்துக்கு ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறவர் ஹாஸ்பிட்டல்ல போய் 6 மாசம் படுத்துட்டாரு உடம்பு சரியில்லாம அப்படின்னா அந்த வருமானம் போச்சு. அதான் ஹெல்த் ரிஸ்க். அதே மாதிரிதான் டெத் ரிஸ்க். 6 மாசம் தான் உடம்பு சரியில்லாம போய் படுத்திருந்தா 6 மாசம் வருமானம் போச்சு. டெத் ரிஸ்க் நடந்ததுன்னா லைஃப் லாங்கா வருமானம் போச்சு. இது டெத் ரிஸ்க். ஜாப் லாஸ், திடீர்னு வேலை போயிருது, அது ஒரு ரிஸ்க். வருமானத்தை பாதிக்கிற ரிஸ்க். இதெல்லாம் ஹெல்த் ரிஸ்க் வருமானத்தை பாதிக்குது, டெத் ரிஸ்க் வருமானத்தை பாதிக்குது, ஜாப் லாஸ் வருமானத்தை பாதிக்குது. ஒரு உதாரணத்துக்காக இந்த 3 சொன்னேன். இப்போ எல்லா ரிஸ்கையும் ஒரே மாதிரி மேனேஜ் பண்ண முடியாது. ஒவ்வொரு ரிஸ்க்கும் ஒவ்வொரு டிகிரியில இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னா டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வயிற்று வலின்னு போவார், ஒருத்தர் கால் வலின்னு போவார், ஒருத்தர் எனக்கு மைக்ரைன் தலைவலின்னு போவார், ஒருத்தர் எனக்கு இதயத்துல வலி வருது சார் அப்படின்னு, ஒருத்தர் எனக்கு பேக் பெயின் வருதுன்னு.
அந்த டாக்டர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மெடிசன் கொடுத்தா முடியுமா? ஒரு டாக்டர் கிடையாது. அவர் எல்லாருக்கும் ஒரே மெடிசன் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு டிசீஸுக்கும் விதவிதமான தனித்தனியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். பேக் பெயினுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், செஸ்ட் பெயினுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ஸ்டொமக் பெயினுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி இங்கேயும் டெத் ரிஸ்க், ஹெல்த் ரிஸ்க், ஜாப் லாஸ் ரிஸ்க், இந்த மாதிரி விதவிதமான ஹியூமன் லைஃப்ல இருக்கிற ரிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. அந்த ரிஸ்குடைய சிவியரிட்டி என்னன்னு பார்க்கணும். அந்த ரிஸ்க் அடிக்கடி நடக்குமாங்கிறது பார்க்கணும். அந்த ரிஸ்க் நடந்தா அதிகமா டேமேஜ் நடக்குமா அல்லது குறைவான டேமேஜ் நடக்குமா? தட் மீன்ஸ் அந்த ரிஸ்க் நடந்ததுன்னா அதிகமான இம்பாக்ட் நடக்குமா அல்லது குறைவான இம்பாக்ட் நடக்குமா? அந்த ரிஸ்க் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குமா இல்ல எப்பமாவது ஒரு தடவை நடக்குமா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குமா? இதையெல்லாம் பொறுத்து தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அந்த ரிஸ்கை மேனேஜ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். டெத் ரிஸ்க் அதுல ஒண்ணு, மிகப்பெரிய ரிஸ்க். நீங்க லைஃப் இன்சூரன்ஸ்ல இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு அது தெரியும். ஆனா நீங்க பயப்படுறீங்க டெத் ரிஸ்க பத்தி கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்கு. கிடைக்கிற பாலிசியும் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு பயப்படுறீங்க. டெத் பத்தி பேசுனா, என்னப்பா காலையிலே வந்து இப்படி நெகட்டிவா பேசுறியே, இறந்து போனா, நீ செத்து போனா, நீ செத்து என்ன. இதனால நம்ம என்ன பண்றோம்னா அதை பேசுறதுக்கு அவாய்ட் பண்றோம், அதை பூசி மெழுகிறோம். அதனால நிறைய லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் என்ன ஆயிட்டாங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி பேசுறது இல்ல. லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாம் லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஏஜென்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஒன்லி தே டாக் அபவுட் ரிட்டர்ன்ஸ். Life insurance agents have become life investment agents because they are afraid of talking about death. Death பத்தி பேசுறதுக்கு பயம். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நீங்க பேச கத்துக்குவீங்க. நான் சொல்லும் போது பேச கத்துக்குவீங்க. சயின்டிபிக்கா அதை எப்படி பேசுறதுன்னு சொல்லி கத்துக்குவீங்க நீங்க. ஆனா லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுடைய பிரைமரி டியூட்டியே அவர் டெத்தை பத்தி பேச தெரியணும். நீ செத்து போனா அப்படின்னு சொல்றீங்க, அப்படி சொல்றது இல்லை. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சார் ஒருவேளை நான் இறந்து போயிட்டா, ஒருவேளை நான் இறந்து போயிட்டா, நீங்க எதுக்குங்க சாகணும்? உங்களுக்கு ஒய்ஃப் குழந்தைங்களாம் இல்லையா? அவர் பாலிசி எடுக்கணுங்கிறதுக்காக நீங்க டெய்லி 4 தடவை செத்து பழப்பீங்களா? உங்க ஒய்ஃபோ உங்க குழந்தைகளோ நான் செத்து போனா நீங்க கஸ்டமர் முன்னாடி சொல்றீங்களே, அதை அவங்க கேட்டாங்கன்னு எப்படி இருக்கும்? என்னப்பா நான் செத்து போனான்னு சொல்ற, உங்க ஒய்ஃப் கேட்டா பயப்பட மாட்டாங்க? நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு நீங்க சாகிறதுக்கு தயாராக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. சில விஷயங்கள் டூல்ஸ் உங்ககிட்ட இல்ல, சில கருவிகள் இல்ல, உங்களுடைய திறமை இல்லாம இல்ல, உங்களுடைய சக்தி இல்லாம இல்ல, நீங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்குது, எல்லாம் உங்களுக்கு புரியுது. ஆனா சில டூல்ஸ் உங்க கையில இல்ல. அதான் நான் ஒரு உதாரணமா சொல்லணும்னா, போல்ட்டை கழட்டணும்னா ஸ்பேனர் வேணும், ஸ்க்ரூவை கழட்டணும்னா ஸ்க்ரூ டிரைவர் வேணும். நீங்க போல்ட்டை ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்ட முடியாது, ஸ்க்ரூவை ஸ்பேனர் வச்சு கழட்ட முடியாது. ராங் டூல்ஸ் உங்க கையில. நிறைய முகவர்கள் கையில டூல்ஸே கிடையாது. நிறைய முகவர் கையில தப்பான டூல்ஸ் வச்சிருக்காங்க. போல்ட் வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ட்ரை பண்றது, அது வரவே வராது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு டூல் தான் நான் சொல்ல போறேன். சோ ரிஸ்க் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்கு. உதாரணத்துக்கு 3 சொன்னேன். ஹெல்த் ரிஸ்க், டெத் ரிஸ்க், ஜாப் லாஸ்ங்கிறது. இந்த 3 ரிஸ்க் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். எல்லாத்துக்கும் டிஃபரெண்ட் டைப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து. ஒரு டாக்டர் எல்லா மருந்துக்கும் ஒரு ப்ளூ கலர் மாத்திரையை கொடுத்தாருன்னா அவரை நீங்க டாக்டரான்னு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி எல்லா ரிஸ்க்குக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. விதவிதமான ஸ்பெசிபிக்கான சூட்டபிளான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் வந்து முக்கியம். இது அதைத்தான் நான் வந்து இங்க உங்களுக்கு ஒரு ஸ்லைடுல காட்ட போறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிரிட்னு பேரு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிரிட். இந்த விஷயங்கள் நான் இப்ப சொல்றதை நீங்க நோட் பண்ணலாம், ஒண்ணும் வேண்டாம். நான் சொல்றதை ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. இந்த பிபிடி வில் பி ஷேர்டு டு சௌரேஷ் குமார். சோ அவர்கிட்ட இருந்து நீங்க இதை வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்றதை மட்டும் நீங்க கவனிங்க. சௌரேஷ் ஸ்கிரீன்ல தெரியுதா? எஸ் சார் தெரியுது சார். ரைட்.
scientific approach to selling life insurance. இந்த கண்டென்ட் வந்து இதுல இருக்கிற ஒரு 2 ஸ்லைடு. The content of this PowerPoint is a part of CAP course conducted by Lugi. லுகியில நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ CAP கோர்ஸ் லுகிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். லைஃப் அண்டர்ரைட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா. இது நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன், நேஷனல் லெவல் எஜுகேஷனல் ஃபோரம் affiliated to AFINSA of Singapore. If you are interested in studying the CAP course, you can get the details from Mr. Vignesh, relationship manager. அவருடைய கான்டாக்ட் டீடைல்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது வந்து அந்த சிஏபியில் இருக்கிற ஒரு ஸ்மால் ஸ்லைஸ் தான் நான் எடுத்து சொல்ல போறேன். ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்து சொல்ல போறேன். ஓகே, சௌரேஷ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிரிட்னு ஒன்று தெரியுதா? எஸ் சார், எஸ் சார். ரைட். ஸோ நான் முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரிஸ்க் வந்து 2 விதமா பிரிச்சு பார்க்கணும். டேமேஜ், இம்பாக்ட் கீழே இருக்கு பாருங்க. ஒய் ஆக்சிஸ்ல ஃப்ரீக்வன்சின்னு இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு ரிஸ்க் ஃப்ரீக்வன்சின்னா என்ன அர்த்தம்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ். அடிக்கடி நடக்குதா? அடிக்கடி நடக்கிற ரிஸ்கா? அடிக்கடி நடக்கிற ரிஸ்க்னா அது ஹை ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். எப்பமாவது நடக்கிற ஒரு ரிஸ்க் அப்படின்னா அது லோ ஃப்ரீக்வன்சின்னு. இம்பாக்ட் அல்லது டேமேஜ் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொன்னா அது ஹை இம்பாக்ட் கொடுக்கிற ரிஸ்க்னு அர்த்தம். ஹை டேமேஜ் கொடுக்கிற ரிஸ்க்னு அர்த்தம். சின்ன பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொன்னா அது வந்து லோ டேமேஜ் கொடுக்கறது, லோ இம்பாக்ட் கொடுக்கிற ரிஸ்க் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த ஆங்கிள் நம்ம ரிஸ்கை வந்து வியூ பண்றோம், அனலைஸ் பண்றோம், அதை எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறதையும் சொல்றேன். இதை ஸ்ட்ரைட்டா அப்படியே கஸ்டமர்கிட்ட நீங்க சொல்லலாம். சொன்னா முதல்ல உங்களுக்கு பிசினஸ் 2வது கிடைக்கும், முதல்ல உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். யாருமே சொல்லாததை சொல்ல போறீங்க. வழக்கமா எல்ஐசி என்ன பேசுவோம்? ஜீவன் ஆனந்த் 10 லட்சம் போடுறீங்களா, ஜீவன் லேப்ல 10 லட்சம் போடுறீங்களா, இல்ல 2லயே 5 லட்சம் போடுறீங்களா? யூ வில் டாக் ஒன்லி அபவுட் பிளான்ஸ். டைரக்டா செல்லிங். இங்க நீங்க டைரக்ட் செல்லிங் பண்ண மாட்டீங்க. ஏன் போடணும் லைஃப் இன்சூரன்ஸ், எதுக்கு போடணும், எவ்வளவு போடணும்ங்கிறத சொல்றோம். இதை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நான் என்ன செய்யணும்னு அவரே கேட்பார். அந்த அளவுக்கு இதுல மேஜிக் கிரியேட் ஆகும். ஓகே, நீங்க பாருங்க, அவாய்டுன்னு ஒண்ணு வந்திருக்குது. இப்போ அது எங்க இருக்குன்னா ரைட் சைட்ல இருக்கு. ரைட் சைட்ல இருக்கு அவாய்ட். ஓகே, ஃப்ரீக்வன்சியில எங்க இருக்கு? அது மேல இருக்கு. அப்பன்னா என்ன அர்த்தம்னா, இந்த டைப்பான ரிஸ்க் வந்து மிக அதிகமான டேமேஜ் உருவாக்கும். அண்ட் இந்த டைப்பான ரிஸ்க் அடிக்கடி நடக்கும். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த உதாரணத்தை வச்சு ரொம்ப ஈஸியாக வழங்கிக் கொள்ளலாம். நான் எல்லா கிளாஸ்லயும் சொன்ன ஒரு உதாரணம். உங்க ஊர்ல ஒரு ரவுண்டானா இருக்கு. அந்த ரவுண்டானால காரு, பைக்கு, பஸ் எல்லாம் போகுது. ஒரு நாளைக்கு 1000 வெஹிக்கிள்ஸ் போகுது. 1000 பைக் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 1000 பைக் போகுது. ஒரு நாளைக்கு 1000 பைக் போகுது. அதுல அந்த ரவுண்டானாவை கிராஸ் பண்ணும் போது 700 பீப்புள் கீழே விழுந்துடுறாங்க. 1000 பேர்ல 700% என்ன அர்த்தம்? 70%. That means high frequency. நிறைய நடக்குது. இன்னொன்னு சொல்றேன், கூர்மையா கவனிங்க. விழுந்த 700 கீழே விழுந்த 700 பேரும் இறந்து போயிடுறாங்க. சோ டேமேஜ் அதிகம், இம்பாக்ட் அதிகம். 1000க்கு 700 விழுகிறதுங்கிறது 70%. ரொம்ப அதிகமான பேர் அந்த ரவுண்டானாவை கிராஸ் பண்ண போது விழுகிறாங்க. 1000க்கு 700ங்கிறது 70%, ரொம்ப அதிகம். அது மட்டுமல்ல, விழுந்த 700 பேரை இறந்து போயிடுறாங்க. ஐயோ, அது ரொம்ப மோசம், பயங்கரமான பாதிப்பு, மிகப்பெரிய டேமேஜ்.
ஜஸ்ட் இமேஜின் உங்க ஒய்ஃப் உங்களை கூப்பிட்டு ஒரு 1/2 கிலோ நர்சஸ் காஃபி பவுடர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நர்சஸ் காஃபி பவுடர் வாங்கணும்னா நீங்க அந்த ரவுண்டானாவை கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணாதான் அந்த கடையில போய் நீங்க வாங்க முடியும். உங்க ஒய்ஃப் வாங்க சொன்னா நீங்க போவீங்களா? போக மாட்டீங்க. எதுக்கு? அந்த கடையில தான் போய் வாங்கணுமா? வேற கடையில போய் வாங்கலாம். யூ வில் அவாய்ட் கோயிங் தேர். அங்க போறத அவாய்ட் பண்ணுவீங்க. ஏன்? அங்க 1700 பேர் கீழே விழுறாங்க. விழுந்த அத்தனை பேரும் இறந்து போயிடுறாங்க. எதுக்கு வம்பு? யூ வில் அவாய்ட். சோ எந்த ரிஸ்க் மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துதோ, எந்த ரிஸ்க் அடிக்கடி நடக்குதோ அந்த ரிஸ்கை நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க. அதுதான் அதுக்கு கொடுக்கிற கரெக்டான மேனேஜ்மெண்ட் மெத்தட். அதுதான் அதுக்கு கொடுக்கிற கரெக்டான ட்ரீட்மெண்ட். சோ நேச்சுரலி நம்ம அந்த இடத்துக்கு போக மாட்டோம். அவாய்ட். அடுத்தது பாருங்க, என்னுடைய கர்சர் தெரியுதா சௌரேஷ்? ரைட். இந்த பாருங்க, இங்க ஒரு எல்லோ இருக்கு. லெஃப்ட் சைடுல ஒரு எல்லோ ஸ்கொயர். அங்க பாருங்க ஃப்ரீக்வன்சி அது டாப்ல இருக்கு. டாப்ல இருக்கு, அப்ப அதுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகம். ஃப்ரீக்வன்சி அதிகம்னு என்ன அர்த்தம்? அடிக்கடி நடக்குதுன்னு அர்த்தம். ஆனா டேமேஜ்ல பாருங்க, அது லெஃப்ட் சைடு இருக்கு. டாப் லெஃப்ட், டாப் லெஃப்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? டேமேஜ் கம்மின்னு அர்த்தம். இம்பாக்ட் கம்மின்னு அர்த்தம். அது கம்மின்னு அர்த்தம். பாதிப்பு கம்மின்னு அர்த்தம். அப்ப நான் அதே உதாரணத்தை வச்சு சொல்றேன் பாருங்க. 1700 பேர் விழத்தான் செய்யறாங்க. இது சீன் 2. முதல்ல சொன்னது சீன் 1. இப்ப சீன் 2. 1700 பேர் விழுகிறாங்க. ஏன்னா ஹை ஃப்ரீக்வன்சி. ஆனா முதல் சீன்ல 700 பேரும் இறந்து போனாங்க. அந்த மாதிரி இறக்கிறது சும்மா கீழே விழுந்த சின்ன சின்ன ஸ்கிராட்ச், அடிபடுது, சின்ன சின்ன காயம், அவ்வளவுதான். இம்பாக்ட் கம்மி, டேமேஜ் கம்மி, பாதிப்பு கம்மி. ஆனா ஃப்ரீக்வன்சி அதிகம். இப்போ முதல் சீன்ல இருந்த அளவுக்கு நமக்கு பயம் வராது. ஏன்னா 1700 பேர் கீழே விழுகிறாங்க. அதிகமான நபர்கள் விழுகிறாங்க, உண்மைதான். ஆனா விழுகிறவங்க அத்தனை பேரும் இறந்து போறது இல்ல. அவங்களுக்கு சின்ன சின்ன காயம் தான் படுதுங்கும் போது நாம அதை பார்த்து பயப்பட மாட்டோம். பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க அப்படியே அன்அட்டெண்டடா அதை கண்டுக்காம விட முடியாது. ஏன்னா 700 பேர் 1700 பேர் கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அதை அப்படியே பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த இடத்துல அந்த ரிஸ்க ரெடியூஸ் பண்ண பார்ப்பாங்க. எப்படி பண்ணுவாங்க ரெடியூஸ் பண்றது? அந்த ரவுண்டானாக்கு முன்னாடி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடுவாங்க. வார்னிங் அப்படின்னு ஒரு சைன் போர்டு வைப்பாங்க. ஒரு சிக்னல் போடுவாங்க. ஒரு போலீஸ்மேனை நிறுத்துவாங்க. ஒரு டிராபிக் போலீஸ்மேனை நிறுத்துவாங்க. இந்த டிராபிக் போலீஸ்மேனை நிறுத்துறது, ஸ்பீட் பிரேக்கர் போடுறது, சிக்னல் போடுறது, வார்னிங் சைன் வைக்கிறது, இது எல்லாமே என்னன்னா அந்த ரிஸ்கை ரெடியூஸ் பண்ண பாக்குறாங்க. சோ தட் 700 பேர் கீழே விழுகிறதுக்கு போல கம்மியான நபர் கீழே விழுவாங்க. அந்த ரிஸ்கை ரெடியூஸ் பண்றாங்க. சோ ஏதாவது ஒரு ரிஸ்க் ஹை ஃப்ரீக்வன்சி, ஹை டேமேஜ் இருந்தா அதை அவாய்ட் பண்ணும். அதுதான் சீன் 1. எந்த ஒரு ரிஸ்க் ஹை ஃப்ரீக்வன்சி, லோ டேமேஜ் இருந்தா அதை ரெடியூஸ் பண்ணணும். அதைத்தான் இங்க பண்ணணும். அடுத்தது பாருங்க, கீழே ஒரு பிளாக் ஸ்கொயர் இருக்கு. இந்த பிளாக் ஸ்கொயர் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃப்ரீக்வன்சியும் கம்மி, டேமேஜும் கம்மி. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதே ரவுண்டான எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். 1700 பேர் விழுகிறது இல்ல, 1000க்கு 5 பேர் தான் விழுகிறாங்க. அந்த ரவுண்டானாவை கிராஸ் பண்ணும்போது 1000க்கு 5 ரொம்ப ரொம்ப கம்மி, லோ ஃப்ரீக்வன்சி. ரைட். விழுந்த 5 பேரும் ஜஸ்ட் அவங்களுக்கு ஸ்கிராச்சஸ் தான், சின்ன சின்ன காயம் தான் படும். அப்போ டேமேஜும் கம்மி, பாதிப்பும் கம்மி. தட் மீன்ஸ் இந்த டைப் ரிஸ்க் என்னன்னா லோ ஃப்ரீக்வன்சி, லோ டேமேஜ். அடிக்கடி நடக்கிறது இல்ல, 1000க்கு 5 தான். அப்படியே விழுந்தாலும் சின்ன சின்ன காயம் தான். இப்போ இது ஒரு பெரிய ரிஸ்கே கிடையாது.
உங்களை அங்க அந்த ரவுண்டானாவை தாண்டி போக சொன்னா நீங்க தாராளமா போவீங்க. ஒன்றும் பயம் வராது, ஒன்றும் பயம் வராது. என்ன ஃப்ரீக்வன்சியும் கம்மி, டேமேஜும் கம்மி. இந்த ரிஸ்க நம்ம இதுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொன்னா ரீடைம். இந்த ரிஸ்க நம்ம தோல்லையே சுமந்து கொள்ளலாம். இது ஒரு பெரிய ரிஸ்கே கிடையாது. இது ஒரு பெரிய ரிஸ்கே கிடையாது. என்ன 1000க்கு 5 பேர் தான் விழுகிறாங்க, விழுகிறவங்களுக்கு சின்ன சின்ன காயம் தான் படுது. இது என்ன பெரிய ரிஸ்க்? இது ஒண்ணும் பெருசு. சோ இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இந்த ஃபைனலி ஒரு எல்லோ இருக்கு, பேலன்ஸ் ஒரு எல்லோ இருக்கு ரைட் சைடுல. அந்த ரெக்டாங்கிள் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஸ்கொயர் என்ன சொல்லுது? லோ ஃப்ரீக்வன்சி ஹை டேமேஜ், லோ ஃப்ரீக்வன்சி ஹை டேமேஜ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த டைப்பான ரிஸ்க் வந்து அடிக்கடி எல்லாம் நடக்காது, எப்பமாவது தான் நடக்கும். 1000க்கு 5 மாதிரி எப்பமாவது தான் நடக்கும். கூர்மையா கவனிங்க, இந்த மாதிரி டைப்பான ரிஸ்க் எப்பமாவது தான் நடக்கும். ஆனா நடந்தது டோட்டல் வாஷ் அவுட், சுனாமி மாதிரி அப்படியே அடிச்சு வாரிட்டு போய். சோ இந்த எல்லோ ஸ்கொயர் என்ன சொல்லுதுன்னா, லோ ஃப்ரீக்வன்சி ஹை இம்பாக்ட். திரும்பவும் சொல்றேன், லோ ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் எப்பமாவது தான் நடக்கும். அடிக்கடி நடந்தா அது ஹை ஃப்ரீக்வன்சி, எப்பமாவது நடந்தா லோ ஃப்ரீக்வன்சி. எப்பமாவது தான் நடக்கும், ஆனா நடந்ததுன்னா டோட்டலா வாஷ் அவுட் ஆகி சுனாமி மாதிரி தான். அது பெரிய ஒரு சைக்ளோன் மாதிரி அடிச்சு தள்ளிட்டு போயிடும். இந்த மாதிரி ரிஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது? இந்த மாதிரி ரிஸ்க அவாய்ட் பண்ண முடியாது. ரெடியூஸ் பண்ணா டேஞ்சரஸ், ரெடியூஸ் பண்ணா யூஸ்லெஸ், ரிட்டைன் பண்ணா டேஞ்சரஸ். நீங்க எல்லாம் லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், நான் என்ன ரிஸ்க பத்தி சொல்றேன்னு ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், யூ ஆர் ரைட், இட் இஸ் டெத் ரிஸ்க். டெத் ரிஸ்க் லோ ஃப்ரீக்வன்சி. லோ ஃப்ரீக்வன்சி என்ன அர்த்தம்னா, ஒரு ஹியூமன் லைஃபோடைய லைஃப் டைம்ல ஒருத்தருக்கு என்ன 10 தடவையா டெத் நடக்கும், இல்ல 50 தடவை நடக்குமா? கிடையாது, ஒன்லி ஒன்ஸ், ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். அதனாலதான் அது லோ ஃப்ரீக்வன்சி, ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். ஆனா நடக்க கூடாத நேரத்துல நடந்துருச்சு, அந்த ஃபேமிலி டோட்டல் வாஷ் அவுட், சுனாமி மாதிரி. ஒருவேளை அவருக்கு 80 வயசுல நடந்ததுன்னா, அவருடைய குடும்ப கடமைகளான எஜுகேஷன், மேரேஜ், ரிட்டையர்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம், வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் 80 வயசுல அந்த டெத் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், அது குடும்பத்துக்கு பினான்சியல் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா 80 வயசுல தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்ப சமீபத்துல எவ்வளவு பேர் இறந்து போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாம் 80 வயசா? இல்ல, 80 வயசுல மட்டும்தான் இறக்குறாங்களா? 5 வயசு குழந்தையும் இருக்குது, 10, 20, 30, 40, 50 எல்லா வயசுலயும் இறக்குறாங்க. 80 வயசுல நடந்தா அது குடும்பத்துக்கு பினான்சியல் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா 40 வயசுல நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்க எல்லாம் 10 வயசு, 5 வயசு, வைஃப் வந்து ஹோம் மேக்கர், ஒரே ஒரு சிங்கிள் வருமானம், குடும்ப தலைவர், இப்ப அவர் இறந்து போயிட்டார். இந்த குடும்பம் வாஷ் அவுட் ஆகல. சில பேர் என்ன ஆகுறாங்க, இப்ப இன்னைக்கு இருக்கிற சீன்ல நிறைய பேர் நிறைய லோன் வாங்கி வச்சிருக்காங்க. கடைசியில என்ன ஆயிருக்கு, இந்த லோனை யார் அடைக்கிறது? இவர் குடும்பத்துக்கு சொத்தை கொடுக்கறதுக்கு மேல லோனு கொடுத்துட்டு போயிட்டாரு. தப்பு பண்ணது அவரு, தண்டனை அனுபவிக்கிறது குடும்பம். இதுதான் டெத் ரிஸ்க். டெத் ரிஸ்க் உடைய நேச்சர் என்னன்னா, எப்பமாவது தான் நடக்கும், ஆனா நடக்க கூடாத நேரத்துல நடந்துருச்சுன்னா வாஷ் அவுட் ஆகும், டோட்டல் ஃபேமிலியை வாஷ் அவுட் பண்ணி. நிறைய பேர் நீங்க நிறைய ஃபேமிலிஸை பார்த்திருப்பீங்க, காரை விற்பாங்க, வீட்டை விற்பாங்க, நகையை விற்பாங்க, ஊரை மாத்திட்டு போயிடுவாங்க, எல்லாம் நடந்ததை நீங்க பார்த்திருக்கலாம். சோ இந்த டைப்பான ரிஸ்கை நீங்க, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது? இந்த டெத் ரிஸ்கை அவாய்ட் பண்ண முடியுமா? முடியாது. எப்படி எப்படி அவாய்ட் பண்றது? சாகா வரம் வாங்கணும். யார் எங்க கொடுக்குறாங்க? என்ன விலை? அது யாருக்கு கிடைக்கும்? யாருக்குமே கிடைக்காது.
யாராலையும் அதை டெத்தை அவாய்ட் பண்ண முடியாது. அதுதான் சொல்லுவாங்க, டெத் இஸ் ஏ காமன் டினாமினேட்டர் ஃபார் ஆல். எல்லாருக்கும் உண்டு. ஏழை, பணக்காரன், நல்லவன், கெட்டவன், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, எந்த மதமா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அது காமன் டினாமினேட்டர், எல்லாருக்கும் உண்டு. அதனால அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஓகே, அப்ப டெத் ரிஸ்க் அவாய்ட் பண்ண முடியாது. ஓகே, டெத் ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணலாமா? ஓ எஸ், ரெடியூஸ் பண்ணலாம். 25 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 25 லட்சம் ரூபாய் பாலிசி கொடுக்க வேண்டிய இடத்துல 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி கொடுத்தீங்கன்னா அந்த டெத் ரிஸ்க நீங்க கொஞ்சம் குறைச்சிருக்கீங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு குறைச்சிருக்கீங்க. திஸ் இஸ் யூஸ்லெஸ். திஸ் இஸ் யூஸ்லெஸ். இந்த 2 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்தை எங்க காப்பாற்ற போகுது? அதனாலதான் தட் இஸ் நாட் அட் ஆல் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் சொல்றேன். சோ ரெடியூஸ் பண்ணா, டெத் ரிஸ்க ரெடியூஸ் பண்ணா அது யூஸ்லெஸ். ஓகே, ரீடைன் பண்ணலாமா? ஓ எஸ், ரீடைன் பண்ணலாம். தாராளமாக என் தோளிலேயே சுமந்துக்கலாம். டேஞ்சரஸ். எப்படி? நீங்க சில கஸ்டமர் சொல்லிருந்து கேள்விப்பட்டிருப்பாங்க, சும்மா பயமுறுத்தாதீங்க சார், டெத்து டெத்துன்னு. எல்லாம் ஆண்டவன் பாத்துக்குவான், மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். எப்படி? நீங்க ஒய்ஃபுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, குழந்தைகளை உருவாக்குவீங்க, நீங்க செய்யற காரியங்களுக்கு அத்தனைக்கும் கடைசியில ஆண்டவன் பாத்துக்குவாரா? உங்க கடமை எதுவும் இல்லையா? நீங்க உங்க குடும்பத்தை காப்பாத்துற கடமை, குடும்பத்தை உருவாக்குறது உங்க குடும்பம், குடும்பத்தை காப்பாத்துறது ஆண்டவனோட கடமையா? குடும்பத்தை காப்பாத்துற கடமை உங்களுக்கு கிடையாதா? சோ ரொம்ப பிரபலமான ஒரு ரியல் லைஃப் கேஸ் நான் இந்த மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். இது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் த காஸ்ட் ஆஃப் ரெபுடேஷன் அதை திரும்ப நான் சொல்றேன். so that you will understand in depth. நான் ஒரு ஏஜென்ட்டோட ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுக்கு போயிருந்தேன் இன்சூரன்ஸ் பாலிசி கேட்கறதுக்கு. எல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எனக்கு ஒன்றும் பெருசா நாலேஜ் எல்லாம் கிடையாது. காமன் சென்ஸ் வச்சுதான் பேசுனேன். ஓகே, அங்க போனா அங்க 2 கார், பெரிய கார் நிக்குது, வீடு, பெரிய வீடு. அப்புறமா சரி நம்ம எப்படியும் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு பாலிசி வாங்கிடலாம் அப்படின்னு. அந்த ஏஜென்ட் வந்து பல தடவை அந்த கிளைண்ட்டை போய் அப்ரோச் பண்ணியிருக்காரு. என்ன சொன்னாலும் அந்த கிளைண்ட் வந்து ஒத்துக்கல. அவருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் மேல பிலீஃப் கிடையாது. சோ அது அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த வீடு பார்த்தா அது வீடு மாதிரியே இல்லை. உள்ள போனா வீடு மாதிரியே ஒரு கோயில் மாதிரி இருக்கு. எல்லா வால்லையும் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி படம் இருக்கு. ஒரு தெய்வீக மனம் கமலுது. ரொம்ப ரம்மியமா இருந்துச்சு அந்த இடம். பார்க்கறதுக்கு, உட்கார்றதுக்கே ரொம்ப நேரம் அங்க இருக்கணும்னு ஆசையா இருந்தது. சோ அந்த இடத்துல ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப என்னுடைய ஏஜென்ட், சார் நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் நடக்கல, இப்ப நீங்க பேசுங்க சார், நீங்க பேசுனா போட்டுருவாரு. என்ன நினைச்சு செஞ்சாரோ தெரியல. சும்மா சும்மா எங்கிட்ட பிசினஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இவரை தேர் இழுத்து தெருவில் விட்டாதான் சரிப்படும். டெவலப்மெண்ட் ஆஃபீஸரை கூட்டு வந்து கிளைண்ட் முன்னாடி உட்கார வச்சு பேசுங்கன்னு சொல்லலாம். என்ன பேசி எப்படி வாங்குறாருன்னு பார்ப்போமே அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. எனக்கு ஒன்னதான் அங்க போய் உட்கார வச்சுட்டாரு. அவர் வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்து ஒண்ணு, வாங்க சுப்பிரமணியம், அந்த ஏஜென்ட் பேர் சுப்பிரமணியம், வாங்க சுப்பிரமணியம் சொல்லுங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், சார் வந்து பிரபாகர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். ஓ வாங்க சார், என்ன விஷயம் சார் கூட்டு வந்திருக்கீங்க? என்ன சார் வந்து எதுக்கு சார் வருவேன்? லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு தான். அவர் சிரிச்சிட்டாரு. என்ன சுப்பிரமணியம், நீங்க பல தடவை கேட்டுட்டீங்க, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், எனக்கு லைஃப் இன்சூரன்ஸ் மேல நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்லிட்டேன். நீங்க கேட்டு போடாத நான் வந்து உங்க சார் கேட்டு மட்டும் போட்டுருவேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை, எனக்கு அது அவசியம் இல்லை. அந்த ஏஜென்ட் அப்படியே திரும்பி பார்ப்பேன். சரியான இடத்துக்கு தான் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காரு போல இருக்கு. நம்மளை ஏதோ பழி வாங்கணும்னு நினைச்சு கூட்டு வந்திருக்காரோ. அடிக்கடி பிசினஸ் கேட்கிறாரு. நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், சார் என்ன காரணம் சார், உங்களுக்கு ஏன் லைஃப் இன்சூரன்ஸ் உங்களுக்கு பிடிக்கல, ஏன் அது மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் வேண்டாம் சார், சொன்னா நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணுவீங்க, இதனால நல்லது அதனால நல்லதுன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சார், சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் யூ ஃபார் மீ. முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுறாரு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இல்ல சார், நீங்க பாலிசி போடவே வேண்டாம், காரணத்தை மட்டும் சொல்லுங்க, என்ன காரணத்துக்காக லைஃப் இன்சூரன்ஸ் போடுறது இல்லைன்னு சொல்லுங்க, நான் பாலிசி கேட்க மாட்டேன், நான் எந்திரிச்சு போயிடுறேன். ரியலி ரியலி ப்ராமிஸ் ப்ராமிஸ். காரணம் சொல்லுவேன், பாலிசி கேட்க. ஓகே சார். ஏன் நான் லைஃப் இன்சூரன்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா, இந்த வீட்டை பாருங்க, உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். ஆமா சார், இந்த வீடு வேற மாதிரி இருக்கு, வீடு மாதிரியே இல்லை, ஒரு கோயில் மாதிரி இருக்குது. எல்லா வால்ஸ்லயும் திருப்பதி வெங்கடாஜலபதி படம் வச்சிருக்கீங்க. எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தை வச்சிருக்கீங்க. உங்களுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி பிடிக்கும், எனக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி தான் என் ரத்தத்திலே ஓடுற, பிளட்லயே இருக்காரு சார்.
புரியல. நான் வந்து 10 வருஷத்துக்கு, இன்னைக்கு எனக்கு 40 வயசு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப பிச்சைக்கார மாதிரி இருந்தேன். எக்கச்சக்கமான கடன், மிகப்பெரிய பிரச்சனையில இருந்தேன். இன்னைக்கு 10 வருஷத்துல என்ன மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்கியிருக்காரு. யாரு சார்? திருப்பதி வெங்கடாஜலம். நான் அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்தது. நான் சொன்னேன், எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு சார். நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா அப்படின்னாரு. நான் அதோட பேச்சு நிறுத்திட்டேன். சோ மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்தது. இன்னைக்கு நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன். என்னோட வீட்டோட சைஸை பாத்தீங்களா? வெளியே நின்றுட்டு இருக்கிற காரை பாத்தீங்களா? 2 காரை. நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரன். என்ன சாதாரண நிலையிலிருந்து இவ்வளவு பெரிய நிலைக்கு உயர்த்திய அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி என் குடும்பத்தை பாத்துக்க மாட்டாரா? சும்மா வந்து செத்து போயிருவேன்னு பேசிக்கிட்டேன். எனக்கு சாவுல நம்பிக்கை இல்லை, வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கு. வெங்கடாஜலபதி மேல நம்பிக்கை இருக்கு. அவர் என்னை காப்பாத்துவார். சாதாரண நிலையிலிருந்து என்னை உயர்த்திய வெங்கடாஜலபதி என் குடும்பத்தையும் காப்பாத்துவார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. தயவு செய்து என் நம்பிக்கையை குலைச்சு செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சந்தேகத்தை ஏற்படுத்தாதீங்க. அவநம்பிக்கையை ஏற்படுத்தாதீங்க. ரொம்ப தெளிவா பேசுறாரு. அவநம்பிக்கையை ஏற்படுத்தாதீங்க, சந்தேகத்தை ஏற்படுத்தாதீங்க, என் நம்பிக்கையை சீர்குலைக்காதீங்க. இதுதான் சார் காரணம். எந்திரிச்சு போன்னு சொல்றாரு. நான் அந்த ஏஜென்ட் அப்படியே திரும்பி பார்த்தேன். அந்த ஏஜென்ட் என்ன பாக்குறாரு? புரியுதா சார்? இப்படித்தான் நாங்க எல்ஐசி ஏஜென்ட் வாழ்க்கை நடத்தோம். பிசினஸ்ன்னு கேட்டீங்களே, பேசுங்க அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி அவர் முகம் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஒண்ணுமே தோணல, ஒண்ணுமே பேச முடியல. எந்திரிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் வந்தது, ஒரு ஐடியா வந்தது. இதை வேணா சொல்லி பார்ப்போம். ஆனா பிசினஸ் வேண்டாம், வராது, தெரிஞ்சதுதான். பட் இதை மட்டும் சொல்லுவோம். ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, காலையில வந்த உடனே செத்து போயிருவேன்னு டைரக்டா சொல்றீங்க இல்லது இன்டைரக்டா சொல்றீங்க அப்படின்னு நான் செய்யற தொழிலையே லேசா கேவலப்படுத்தின மாதிரி எனக்கு தோணிடுச்சு. அதனால ஏதாவது ஒரு பதில் சொல்லாம போகக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். என் மனசுல வந்து அந்த விஷயத்த சொல்லிடணும். சார், உங்களை மாதிரியே எனக்கும் திருப்பதி வெங்கடாஜலபதி மிகப்பெரிய மாற்றங்களை என் வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்காரு. என்ன கன்வின்ஸ் பண்ணாதீங்க. அவர் சொல்றாரு, எனக்கு ஹார்டு நட்டு. என்ன கன்வின்ஸ், நம்ம என்ன சொல்றோங்கிறது அவருக்கு முன்னக்கூட்டியே புரியுது. நான் கன்வின்ஸ் பண்ணல சார். நீங்க சொன்ன காரணத்துக்கு ஒரு பதில சொல்லிட்டு நான் கிளம்பிருந்தேன். பாலிசி எனக்கு வேண்டாம். வெரி குட், சொல்லுங்க. உங்களுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தினார், அதே மாதிரி எனக்கும் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காரு. எனக்கும் அவர் கடவுள், நானும் ஹிந்து. அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி தான் என்ன உங்ககிட்ட அனுப்பியிருக்காரு இன்சூரன்ஸ் கேட்க சொல்லி. அவர் சத்தமா சிரிச்சிட்டாரு. என்ன சார் பேச்சு? பாலிசி வாங்குறதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களா? இது எல்லாமா என்ன நம்ப சொல்றீங்க? இல்ல சார், நான் இன்னும் முடிக்கல. நீங்க அடிக்கடி திருப்பதிக்கு போவீங்களா சார்? எஸ். நீங்க திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்குறீங்க சார். ஆனா என் வாழ்க்கையிலும் என் ரத்தத்திலையும் அவர் ஊறியிருக்கார். உங்களுக்கு இருக்கிறது பக்தி, எனக்கு பக்திக்கும் மேல. அவர் சொல்றாரு, எனக்கு பக்திக்கும் மேல. அதனால நான் அடிக்கடி திருப்பதி போவேன். அடிக்கடினா எப்பெல்லாம் சார் போவேன்? மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா போவேன். போகும்போதெல்லாம் நீங்க மொட்டை அடிப்பீங்களா சார்? போகும்போதெல்லாம் மொட்டை அடிப்பேன்னு சொல்ல முடியாது. பட் அடிக்கடி பண்ணும். அடிக்கடி போகும்போது அடிக்கடி மொட்டை அடிப்பேன். அடுத்த தடவை எப்ப சார் மொட்டை அடிப்பேன்? அடுத்த தடவை போகும்போது நான் எடுக்கலாம், முடி எடுக்கலாம்னு இருக்கேன். எப்ப சார் போக போறீங்க? இன்னும் 10 நாள்ல போக போறேன். மொட்டை அடிக்க போறீங்களா சார்? ஆமா சார், மொட்டை அடிக்க போறேன். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இதை மட்டும் நீங்க இந்த தடவை போகும்போது செய்யுங்க சார். என்ன செய்யணும்? இந்த தடவை நீங்க திருப்பதிக்கு போகும்போது உங்க வீட்டை பூட்டாம போங்க சார். ஏன்? இல்ல சார், இந்த தடவை உங்க திருப்பதிக்கு நீங்க போகும்போது வீட்டை பூட்டாம போங்க சார். ஏன்? இல்ல சார், இந்த தடவை நீங்க திருப்பதி போகும்போது வீட்டை பூட்டாம போங்க.
அவருக்கு லேசா நான் சொல்ல வர்றது புரியுது, உங்களுக்கு புரியுற மாதிரி. வீட்டை இந்த தடவை திருப்பதிக்கு போகும்போது பூட்டாம போங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி உங்கள் வீட்டை காப்பாத்துவார். உங்களை வாழ்க்கையில உயர்த்தினவர், உங்க குடும்பத்தை பின்னாடி காப்பாத்த போறவர் உங்க வீட்டை பார்த்துக்க மாட்டாரா? தைரியமா வீட்டை பூட்டாம போங்க. நீங்க போய் திருப்பதியில மொட்டை அடிச்சுட்டு வாங்க. அவருக்கு லேசா புரிஞ்சிருச்சு. நீங்க இல்லைன்னா வீட்டை விட்டு நான் வெளியே போகும்போது, திருப்பதிக்கு போகும்போது வீட்டை பூட்டிட்டு தான் போவேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க திருப்பதி வெங்கடாஜலபதியை நம்பல. 500 ரூபாய் பூட்டத்தான் நீங்க நம்புறீங்க. இல்ல நான் பூட்டல, நான் திருப்பதி வெங்கடாஜலபதியை நம்புறேன்னு சொல்லுங்க. அப்ப பூட்டு போடாம போங்க. சொல்லுங்க சார், பூட்ட போறீங்களா பூட்ட மாட்டீங்களா? இதுக்கு மேல அங்க இருக்கக்கூடாதுன்னு அங்க இருந்து எந்திரிச்சு வந்துட்டேன். ஆனா 3 மாசத்துக்குள்ள 2 மாசம் கழிச்சு அவர் 70 lakhs பாலிசி பண்ணார். அவருக்கு புரிஞ்சிருச்சு. முகவர்களை நல்லா ஞாபகம் செய்யுங்க சார். முல்லாவுடைய ஒரு கதை இருக்கு. முல்லாவை பாக்குறதுக்கு ஒரு குடியானவன் வரான். முல்லாவை பாக்குறதுக்கு ஒரு குடியானவன் வரான். வரும்போது கையில ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வரான். ஆட்டை பிடிச்சிட்டு வரும்போது முல்லா ஒரு மகான். முல்லாவை பார்த்த உடனே அந்த மரியாதையில என்ன பண்ணிட்டான்னா, ஆட்டை கையில இருந்து விட்டுட்டான். ஆட்டை கையில இருந்து விட்டதை முல்லா பார்த்துட்டாரு. முல்லா பார்த்துட்டு, நீ ஆட்டை கையில இருந்து விட்டுட்டியப்பா, ஆட்டை பிடிச்சி மரத்துல கட்டிட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. அந்த குடியானவன் சொல்றான், இல்ல ஆட்டை அல்லாஹ் பார்த்துப்பாரு. முதல்ல ஆட்டை பிடிச்சு மரத்துல கட்டிட்டு வா அப்படின்னு முல்லா திரும்பவும் சொல்றாரு. குடியானவன் திரும்பவும் சொல்றான், ஆட்டை அல்லாஹ் பார்த்துப்பாரு. ஓகே சரி பரவாயில்ல, இப்ப போய் ஆட்டை பிடிச்சு முதல்ல மரத்துல கட்டிட்டு வந்து அப்புறம் நம்ம பேசலாம் அப்படி. திரும்பவும் குடியானவன் சொல்றான், ஆட்டை அல்லாஹ் பார்த்துப்பாரு. முல்லாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஆட்டை பிடிச்சு மரத்துல கட்டுறியா இல்லையா? சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டதை பார்த்த உடனே குடியானவன் பயந்து ஓடி போய் ஆட்டை பிடிச்சு மரத்துல கட்டிட்டு வந்துட்டார். கட்டிட்டியா ஆட்டை? ஆமா கட்டிட்டேன் சார், கட்டிட்டேன். எங்க கட்டின? அந்த மரத்துல கட்டிட்டே இல்ல. இனிமே அல்லாஹ் பாத்துக்குவார். கட்ட வேண்டியது உன் வேலை. கட்டின ஆட்டை பத்திரமா பாத்துக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய வேலை. வீட்டை பூட்ட வேண்டியது உன் வேலை. பூட்டின வீட்டை பத்திரமா பாத்துக்க வேண்டியது திருப்பதி வெங்கடாஜலபதி வேலை. இன்சூரன்ஸ் போட வேண்டியது உன் வேலை. அதுக்கப்புறம் நீ நிம்மதியாவும் உன் குடும்பம் பத்திரமாவும் பாத்துக்க வேண்டியது கடவுள் வேலை. நீ செய்ய வேண்டியதை நீ செய், கடவுள் செய்ய வேண்டியதை கடவுள் செய்வாரு. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க நாளைக்கு காலையில வீட்டை பூட்டாம போற மாதிரி பைக்ல நாளைக்கு உங்க ஆபீஸுக்கு போகும்போது 2 பிரேக்கையும் புடுங்கிட்டு போவீங்களா? கடவுள் பார்த்துக்குவாருன்னு. கார்ல இருக்கிற பிரேக் எடுத்துட்டு போவீங்களா? கடவுள் பார்த்துக்குவாருன்னு. யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல நீங்க ஒரே வீட்டுல குடியிருக்கீங்க 15-20 வருஷமா. உங்க வீட்டுல எத்தனை தடவை திருட்டு போயிருக்கு? ஒரு தடவை கூட திருட்டு போனதில்ல. ஒரு தடவை கூட திருட்டு போனதில்லை. ஆனா ஒவ்வொரு தடவையும் கூட்டிட்டு போறீங்க. முட்டாள்தனமா தெரியல? ஒரு தடவை கூட திருடு போனதில்லை. ஆனா ஒவ்வொரு தடவையும் கூட்டிட்டு போறீங்க. எதுக்கு? முட்டாள்தனம் இல்ல, புத்திசாலித்தனம். ஒரு சேஃப்டி, ஒரு எச்சரிக்கை, ஒரு பிரிகாஷன். அதுக்கு இன்சூரன்ஸ். இத சொன்னா செத்து போறேன்னு சொல்றேன். எனக்கு என்ன, நீங்க சாகணும் இல்ல, நீங்க பாலிசி போட்டதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப நாள் உயிரோட வாழணும்னு பிரார்த்திக்கிற ஒரே ஜீவன் எல்ஐசி ஏஜென்ட் தான். அப்போ டெத் ரிஸ்கை ரீடைன் பண்ண கூடாது. டெத் ரிஸ்கை தன் தோல்லையே சுமந்துக்கிட்டாலும் அது டேஞ்சரஸ். ஏன் டேஞ்சரஸ்? தண்டனை அவருக்கு அல்ல, அவர் குடும்பத்துக்கு. எப்பவுமே தப்பு நம்ம பண்ணா நமக்கு தான் தண்டனை. ஆனா இங்க தண்டனை நாம தப்பு பண்ணா நம்ம குடும்பத்துக்கு தண்டனை. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? சோ டெத் ரிஸ்கை அவாய்ட் பண்ண முடியாது. டெத் ரிஸ்கை ரெடியூஸ் பண்றது யூஸ்லெஸ். டெத் ரிஸ்கை ரீடைன் பண்றது டேஞ்சரஸ். அப்ப டெத் ரிஸ்கை என்ன பண்ணணும்? டிரான்ஸ்பர் பண்ணணும். எப்படி? யாருக்கு? இங்க என்ன பண்ணணும்னா, யாராவது உன் ஃப்ரெண்டை கூப்பிடுங்க. உங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு, நான் ஒருவேளை இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னா என் குடும்பத்துக்கு ஒரு 50 லட்சம் கொடுத்துருவியாப்பா? என்னது 50 லட்சமா? உன் குடும்பத்துக்கு?
ஏன் என்ன கொடுக்க சொல்ற? என்னப்பா நம்ம எல்லாம் ஒரே தட்டுல சாப்பிட்டோம், சின்ன வயசுல இருந்து பழக்கம். அதுக்கு 50 லட்சம் என்னால எப்படி கொடுக்க முடியும்? நான் வேணா மாசம் மாசம் ஏதோ அமௌண்ட் கட்டுறேன். அதெல்லாம் என்னால முடியாது. அந்த பொறுப்பை எடுத்துக்கு வர உங்க ஃப்ரெண்டு. அந்த பொறுப்பை நீங்க ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா, ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, கேளுங்களேன் யார்ட்டையாவது. உங்க பிரதர்கிட்ட கேளுங்க, உங்க தம்பிகிட்ட கேளுங்க, அண்ணன்ட்ட கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, அம்மாட்ட கேளுங்க, தங்கச்சிட்ட கேளுங்க, அக்காட்ட கேளுங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டுகிட்ட கேளுங்க, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. இந்த பொறுப்பை அவங்க எடுத்துக்குவாங்களா? நான் இறந்து போனா 50 லட்சம் குடும்பத்துக்கு கொடுக்கணும். ஒருத்தர் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் எடுத்துக்குவோம். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, எல்ஐசி, ட்ரஸ்ட் வர்த்தி, வேர்ல்டு நம்பர் 1, டெத் கிளைம் ரேஷியோல வேர்ல்டு நம்பர் 1. நம்பிக்கையா அவங்க கையில நீங்க இந்த டெத் ரிஸ்க கொடுத்துட்டீங்கன்னா, என் காலத்துக்கு பின்னாடி அது ஆட்டோமேட்டிக்கா என் தேடி வந்து என் குடும்பத்துக்கு வந்து சேரும். இந்த டிரான்ஸ்ஃபர் பண்றத அக்செப்ட் பண்றது யாருன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, எல்ஐசி. டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உதவியா இருக்கிறது, ஒரு குடும்பத்துடைய ரிஸ்க எல்ஐசிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உதவியா இருக்குது, அந்த குடும்பத்தை காப்பாத்துறது யாரு? நீங்க. அதனாலதான் நான் சொல்றேன் பல தடவை, போன ஜென்மத்துல நீங்க ஏதாவது புண்ணியம் பண்ணி இருந்தாதான் இந்த ஜென்மத்துல எல்ஐசி ஏஜென்சி கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்சிருக்கு. போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கீங்க. தொழிலே அடுத்தவங்களுக்கு சேவை செய்யற மாதிரி இருக்கு. நான் மளிகை கடை வச்சிருக்கேன், மக்களுக்கு சேவை செய்யறேன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கேன், மக்களுக்கு சேவை செய்யறேன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு எல்ஐசி ஏஜென்டால சொல்ல முடியும், நான் பல குடும்பங்களை காப்பாத்துறேன்னு. ஃபேமிலி கிட்ட இறந்ததுக்கு அப்புறம் டாக்டர் கூட கையை விரிச்சிருவாரு. அந்த குடும்பத்துல வந்து பணம் வாங்குறதுக்கு எல்லாரும் வருவாங்க, பணத்தை கொடுக்கறதுக்கு போற ஒரே ஜீவன் எல்ஐசி ஏஜென்ட் மட்டும்தான். இதை நீங்க உணர்றீங்களோ இல்லையோ, ஆனா இதுதான் உண்மை. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்ஐசி லோகோல இருக்கிற அந்த குடும்ப விளக்க காப்பாத்துற அந்த 2 கைகள் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் கைகள் இல்ல, எங்களை மாதிரி ஆள் மனிதர்களோட கைகள் இல்ல, அது முகவர்களோட கைகள். நீங்க தான் போய் கிளைண்ட்டை போய் பாக்குறீங்க, நீங்க தான் புரிய வைக்கிறீங்க. அவனுக்கு டெத்னா என்னன்னு தெரியல, இக்னோரண்டா இருக்கிறான், அவனுக்கு புரிய வைக்கிறீங்க. புரிய வச்சு அந்த குடும்பத்துக்கு ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க. மிக உன்னதமான பணி. நான் இந்த பணியை மேற்கொண்டதற்கு காரணம், இந்த மாதிரி முகவர்களை உருவாக்குறது தான் என்னுடைய வேலைன்னா, நான் லைஃப் லாங்க இந்த வேலை தான் இருப்பேன்னு நான் முடிவு பண்ணேன். அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றது எல்ஐசி வாங்கிக்கும் இந்த ரிஸ்க, ஆனா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது. நீங்க அதுக்கு ஃபீஸ் கொடுக்கணும். அந்த ஃபீஸ் தான் நீங்க கட்டுற பிரீமியம். ஆனா அந்த பிரீமியத்தை கட்டிட்டீங்கன்னு நீங்க நிம்மதி. லைஃப் இன்சூரன்ஸ் உடைய மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுமா? பணத்தை போட்டு பணத்தை மல்டிப்ளை பண்றது இல்ல. லைஃப் இன்சூரன்ஸ் உடைய மிகப்பெரிய பெனிஃபிட் மன நிம்மதி. மன நிம்மதி. ரோட்ல ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கிறத பாக்குறீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க வண்டியோட ஸ்பீடு குறையுது. ஏன்? பயம். நிம்மதி இல்ல, பயம். நமக்கு நடந்துருச்சுன்னு லைஃப் இன்சூரன்ஸ் என்னன்னு சொன்னா, நீங்க இங்க இருந்து டெல்லிக்கு ட்ரெயின்ல போனோம், பிளைட் டிக்கெட் கிடைக்கல, உங்க ஊர்ல இருந்து டெல்லிக்கு ட்ரெயின்ல போனோம், பல மணி நேரங்கள் ஆகும், 2 நாள் ஆகும். உங்களுக்கு கன்ஃபார்ம்டு டிக்கெட் கிடைக்கல, நீங்க அன்ரிசர்வ்ட்ல போனோம். அன்ரிசர்வ்ட்ல போனோம்னா உங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? பதட்டமாக இருக்கும், பயந்துட்டே இருப்பீங்க. பதட்டமாக இருக்கும், பயந்துகிட்டே இருப்பீங்க. ஐயோ, நடுவில் எங்கேயாவது எந்திரிச்சோன்னா, சாப்பாடு வாங்குறதுக்கு எந்திரிச்சா நம்ம சீட்ல வேற யாராவது உட்காந்துருவாங்க, எப்படி 2 நாள் போறது, எப்படி நான் எங்க தூங்குவேன்? ஒரு பதட்டமாவே இருக்கும், ஒரு டென்ஷனாவே இருக்கும். வேற நீங்க டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க, ரிசர்வேஷன் பண்ணியாச்சு, கன்ஃபார்ம்டு டிக்கெட் உங்க கையில இருக்கு. கன்ஃபார்ம்டு டிக்கெட் கையில இருக்கும் போது உங்க நண்பர்கள் சொல்றாங்க, என்னப்பா 2 நாள் ட்ரெயின் போகணும்னு சொல்ற, எப்படி உனக்கு சீட்டு? அதெல்லாம் கன்ஃபார்ம்டு டிக்கெட் இருக்கு. எவ்வளவு கூட்டம் வந்தா எனக்கு என்ன? எனக்கு சீட் இருக்கு, பெர்த் இருக்கு, கன்ஃபார்ம்டு டிக்கெட் இருக்கு. அந்த கன்ஃபார்ம்டு டிக்கெட் உங்க கையில இருக்கும்போது யூ வில் என்ஜாய் a peace of mind. அதே மாதிரிதான் ஒரு கன்ஃபார்ம்டு டிக்கெட் இருக்கிறது எப்படி பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்குதோ, அதே தான் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கும்போது அந்த ஃபேமிலி கேட்டுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட். எனக்கு ஒன்னும் ஆகாது, நான் நீடு ஒளி வாழ்வேன். ஏன்? நான் நிறைய இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கு நல்லதுதான் நடக்கும். நடக்காது, ஒருவேளை ஏதாவது நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் குடும்பத்துக்கு அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இது குடும்ப தலைவர் செய்ய வேண்டிய கடமை இல்லவா? இது இது ஃபேமிலி கேட்டுக்கு மட்டும் இல்ல, இது வந்து கிளைண்ட்டுக்கு மட்டும் இல்ல, இது உங்களுக்கும் பொருந்தும். நீங்களும் ஒரு குடும்ப தலைவர். சோ இப்ப சொல்லுங்க,
நீங்க 2 லட்சம் ரூபாய் பாலிசி ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் ரிஸ்கை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க. அதை டிரான்ஸ்ஃபர் சொல்ல முடியாது, அது வெறும் ரெடியூஸ். 25 லட்சம் ரூபாய் பாலிசி போடணும்னா இப்ப 25 லட்சத்தையும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. அப்பதான் கம்ப்ளீட் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன். அது செஞ்சா நீங்க மிகப்பெரிய புண்ணிய காரியம் செய்றீங்க. அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்றீங்க. நல்லது செஞ்சா உங்களுக்கு நல்லது நடக்கும், தீமை செஞ்சா உங்களுக்கு தீமை நடக்கும். லா ஆஃப் கர்மா. நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது. யோசிச்சு பாருங்க. இப்போ அப்போ ஒருத்தருக்கு 25 lakhs கொடுக்கறதா சஃபிஷியன்ட் இன்சூரன்ஸ். சஃபிஷியன்ட் இன்சூரன்ஸ் எப்படி சொல்றது? எது சஃபிஷியன்ட் இன்சூரன்ஸ்? அதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கா? இருக்கு. ரொம்ப தம் ப்ரூவ்லா சொல்லலாம். அவருடைய வருஷ வருமானத்துல 6 மடங்குன்னு சொல்லுவான். நானே சொல்லியிருக்கேன். வருஷத்துக்கு அவருக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்குன்னா 6 மடங்கு இன்சூரன்ஸ் போடணும், 60 லட்சம் இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டான ஒரு மெத்தட் நான் சொல்றேன். ஸ்லைடில் இல்ல, நான் சொல்றது புரிஞ்சுங்க. ஒருத்தருடைய ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிங்க. மந்த்லி ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இன்கம் கேட்டா சொல்ல மாட்டாங்க, எக்ஸ்பென்சஸ் கேட்டா சொல்லிடுவோம். மாசம் 25,000 ரூபாய் எக்ஸ்பென்சஸ். அப்போ வருஷத்துக்கு 3 லட்சம். 25,000 into 12, 3 lakhs. ஓகே. இப்ப இவர் இருக்கும்போது இவர் சம்பாதிக்கிறாரு. இவர் சம்பாதிச்சு 25,000 ரூபாய் ஃபேமிலிக்காக செலவு பண்ணிட்டு இருக்காரு. இவர் இல்லாத போது இந்த ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் 25,000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு யார் கொடுப்பாங்க? அப்ப அதுக்கு ஈக்குவலா ஒரு பினான்சியல் ப்ரொவிஷன் பண்ணணும். ஓகே. அப்ப இவர் ஒரு பினான்சியல் ப்ரொவிஷன் பண்ணணும். அந்த பினான்சியல் ப்ரொவிஷன் இவர் இல்லாத போது அந்த குடும்பத்துக்கு வருஷா வருஷம் 3 லட்சம் ரூபாய் கொடுக்குற மாதிரி பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் இருக்கும்போது இவரே 3 லட்சம் கொடுப்பாரு. இவர் சம்பாதிக்கிறாரு, கொடுப்பாரு. இவர் இல்லாத போது இவர் ஏற்படுத்தின பினான்சியல் ப்ரொவிஷன்ல இருந்து வருஷா வருஷம் 3 லட்சம் வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பேங்க்ல ஒரு பெரிய டெபாசிட் போட்டு வைக்கணும். அந்த டெபாசிட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் 3 லட்சமா இருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் 3 லட்சமா இருக்கும். ஓகே. எவ்வளவு போட்டா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 3 லட்சமா வரும். இன்னைக்கு பேங்க்ல 6% இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கலாம். 6% இன்ட்ரெஸ்ட் 50 லட்சம் போட்டாருங்க, 3 லட்சம். 50 லட்சம் ரூபாய் கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் போடும். போட்டா அதோடைய 6% 3 லட்சம். அந்த டெபாசிட்ல இருந்து வருஷம் 6% 3 லட்சம் வந்துகிட்டே இருக்கும். இவர் இல்லைனாலும் இந்த குடும்பம். இது சஃபிஷியன்ட் இன்சூரன்ஸ். இதுதான் சஃபிஷியன்ட் இன்சூரன்ஸ். 50 லட்சம். ஓகே. இதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இன்னும் அக்யூரசி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் அக்யூரசி பண்ணலாம். எப்படி? இப்ப அந்த கஸ்டமர் என்ன சொல்றாரு? சார், எனக்கு பேங்க்ல சேவிங்ஸ் ஒரு 5 லட்சம் வச்சிருக்கேன் சார். அப்ப அதை கணக்கில் எடுத்துக்கலாம். ஏன்? இறந்து போனா அந்த 5 லட்சம் அந்த குடும்பத்துக்கு போகும்ல, அது கணக்கில் எடுத்துக்கலாம். சார், எனக்கு பழைய பாலிசி ஒரு 15 லட்சம் இருக்கு சார். ஓ, அப்படியா? அப்ப அதையும் கணக்கில் எடுத்துக்கலாம். அப்புறம் மூணாவதாக நீங்களே கேட்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு எவ்வளவு லோன் இருக்கு? ஏன் லோனை பத்தி கேட்கிறோம்? இறந்து போன இந்த லோனை யாரு அடைக்கிறது, ரீபே பண்றது? இறந்ததுக்கு அப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாது. அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபலை செட்டில் பண்ணணும். இல்லைன்னா வீட்டை வித்துருவாங்க, காரை வித்துருவாங்க, பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்போ ஒருத்தருக்கு பேங்க் சேவிங்ஸ்ல 5 லட்சம் இருக்கு, பழைய பாலிசி 15 லட்சம் இருக்கு, 20 லட்சம் கையில் வச்சிருக்காரு. லோன் 30 லட்சம் இருக்கு. பர்சனல் லோனு, கார் லோனு, எல்லா லோனையும் சேர்த்தா சொல்றேன் 30 லட்சம் இருக்கு. அப்ப என்னாச்சு? 5 லட்சம் சேவிங்ஸ் இருக்கு, 15 லட்சம் பழைய பாலிசி இருக்கு, லோன் 30 இருக்கு. அப்ப 20 மைனஸ் 30. இப்ப இவர் எவ்வளவு பாலிசி எடுக்கணும் தெரியுமா? 60 லட்சத்துக்கு எடுக்கும். எப்படி? நான் ரிவர்ஸ்ல சொல்றேன். 60 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்துட்டாரு, இறந்து போயிட்டார். 60 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு போகுது.
பேங்க் சேவிங்ஸ்ல இருந்து 5 லட்சம் அந்த அம்மாவுக்கு வருது. 60 + 5 65. பழைய பாலிசில இருந்து 15 லட்சம் வருது. 80 லட்சம். லோன் எவ்வளவு இருக்கு? 30 லட்சம். பேலன்ஸ் 30. அந்த 30 லட்சம் லோன் அடைச்சிடுறாங்க. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 50 லட்சம். இந்த 50 லட்சத்தை கொண்டு போய் பேங்க்ல போடுறாங்க. 6% இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்ரி இயர் 3 lakhs வருது. இதுதான் கொஞ்சம் அக்யூரேட்டான கால்குலேஷன். இன்னும் அக்யூரசி நிறைய இருக்கு. இன்னும் நிறைய அக்யூரேட்டா கால் பண்ணலாம். இந்த லெவல்ல நிறுத்திடுவோம். திரும்பவும் சொல்றேன், எவ்வளவு சஃபிஷியன்ட் இன்சூரன்ஸ்? 6 மடங்கு இன்கம்ல 6 மடங்குன்னு கூட சொல்லலாம். அது ஒரு மெத்தட். வருமானம் எவ்வளவு சார்? மாசம் வருஷத்துக்கு எனக்கு 10 லட்சம் சார். வருஷத்துக்கு 10 லட்சம்னா அப்படியே இன்ட்டு 6 போடுங்க, நீ 60 லட்சம் ரூபாய் பாலிசி. ரொம்ப குரூடு மெத்தட், தம்ப் ரூல். ஓகே. கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தட் என்னன்னு சொல்லி சொன்னா, எதையெல்லாம் கணக்கில் எடுத்திருக்கிறோம்? அவரு பழைய பாலிசி எவ்வளவு இருக்கு, அவருக்கு சேவிங்ஸ் எவ்வளவு இருக்கு, அவருக்கு என்ன அவுட்ஸ்டாண்டிங் லோன் இருக்கு, இதெல்லாம் கணக்கில் எடுத்தா இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா போகும். இப்போ அவருடைய மந்த்லி ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு சொல்லியிருக்காரு? மாசம் 25,000 ரூபாய் சொல்லியிருக்காரு. மாசம் 25,000 ரூபாய்னா வருஷத்துக்கு 3 லட்சம். அப்போ 3 லட்சம் அப்படின்னு சொல்லி சொன்னா 50 லட்சத்தை கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் போட்டா 6% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 3 லட்சம். அப்ப 50 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணணும். ஆனா கையில கொஞ்சம் வச்சிருக்காரு, கையிருப்பு. என்ன வச்சிருக்கீங்க? பேங்க் சேவிங்ஸ் 5 லட்சம் இருக்கு, பழைய பாலிசி 15 லட்சம் இருக்கு, ஆனா லோன் 30 லட்சம் இருக்கு. அது கழிக்கணும். அப்போ இவரு, நான் சொல்றேன், 60 லட்சம் பாலிசி போடணும். எப்படி? ரிவர்ஸ்ல பாருங்க. 60 லட்சம் பாலிசி போட்டுட்டா இறந்த உடனே 60 லட்சம் வருது. அப்புறம் அவருடைய பேங்க் சேவிங்ஸ் 5 லட்சம் வருது. பழைய பாலிசில இருந்து 15 லட்சம் வருது. எல்லாம் சேர்ந்தா 80 லட்சம். 80 லட்சம் இந்த விடோ கையில வருது. அவுட்ஸ்டாண்டிங் லோன் 30 லட்சம். 30 லட்சம் லோன் அடைச்சிட்டாங்க. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 50 லட்சம். 50 லட்சத்தை பேங்க்ல போடுறாங்க. 6% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 3 லட்சம் வந்துகிட்டே இருக்கு. இதுதான் சார் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன். இதுதான் நீங்க செய்யணும். உங்க டியூட்டி இதுதான். போற வரவங்கிட்ட எல்லாம் 2 லட்சம் பாலிசி போடும், 3 லட்சம் பாலிசி போடுன்னு என்ன இது? என்ன காய்கறி வியாபாரமா பண்றோம் நம்ம? இதுதான் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன். 2 லட்சமோ 3 லட்சமோ வித்தீங்கன்னா அதுல வெறும் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி என்னமோ விற்கிறீங்க. தட் இஸ் நாட் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன். அது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியா இருந்தாலும் சரி, அது ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் அல்ல. சோ போதுமான அளவுக்கு உங்களுக்கு இந்த புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து ஓகே, இது இந்த ஸ்லைட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு we will complete. டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுட்டு பேலன்ஸ் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடணும் அல்லது ஷேர்ஸ்ல போடணும்னு நிறைய கஸ்டமர் சொல்றாங்க. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சும்மா சொல்லக்கூடாது, சயின்டிபிக்கா சொல்லணும். சயின்டிபிக்கா சொல்றதுக்கு தான் ஃபினான்ஷியல் பிளானிங் பிரமிட். ஃபினான்ஷியல் பிளானிங் பிரமிட்ங்கிறது நான் உருவாக்குனது அல்ல. இட் இஸ் கிரியேட்டட் பை நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்ப இதை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா 1980s. என்ன பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, சேலரி பணத்தை எடுத்துட்டு இங்க ஷேர்ஸுக்கு கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் மாடல் போட்டாங்க. நாம 10 லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கு வருமானம் இருக்கு, 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டாரு, பேலன்ஸ் 3 lakhs இருக்கு. அந்த 3 lakhs தான் சர்ப்ளஸ் சொல்லுவோம். அந்த சர்ப்ளஸை எங்க கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்ஐசி பாலிசி போடுவீங்க, ஏன்னா நீங்க எல்ஐசி. பேங்க் போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? சார் பேங்க்ல டெபாசிட் போடுங்க சார், ஒரு பிரச்சனையும் இல்லை சார், சேஃப்டி சார். ஷேர் புரோக்கரை போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஷேர்ல போடுங்க சார், பயங்கர ரிட்டர்ன்ஸ் வரும் சார். மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட் என்ன சொல்லுவாரு? மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க சார், ஷேர்ல போடுற அளவுக்கு ரிஸ்க் கிடையாது சார் அப்படிம்பாங்க. ஆனா இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சர்டிபிகேட்ல சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் போட்டு தான் கொடுக்குறாங்க. அதை நான் ஒருத்தர் கேட்டேன்,
அதுக்கு அவர் சொன்ன பதில் நான் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. சிகரெட் பாக்கெட்ல ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போடுறது இல்லையா சார், அந்த மாதிரி. அப்போ சர்ப்ளஸ் அமௌண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அதை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. ஒய்ஃப்கிட்ட போய் கேட்டீங்கன்னா எங்க பணத்தை பேசாம எனக்கு நகை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. பையன்கிட்ட கேட்கலாம், வந்தா எம்பிஏ படிக்கிறானே, பினான்ஸ் படிக்கிறானே, எனக்கு பைக் வாங்கி கொடுங்க. ஒருத்தர் கூட இந்த 3 lakhs சர்ப்ளஸ்க்கு கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட்ல யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க இண்டஸ்ட்ரியில என்ன, அவங்க எந்தெந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்களோ அந்தந்த இண்டஸ்ட்ரியில போட சொல்றாங்க. பேங்க், ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். கஸ்டமர் நலன் கண்டு எங்க போடணும் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேருக்கு நாலேஜ் இல்லை. அப்படி ஒரு பினான்சியல் பிளானிங் மாடல் இருக்கா? இருக்கு. அதைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன். அப்போ 3 lakhs rupees ஒருத்தருக்கு சர்ப்ளஸ் இருந்தது அப்படின்னா முதல்ல அவர் செய்ய வேண்டியது பாருங்க, ஃபேமிலி ப்ரொடெக்ஷன். ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் ஃபண்ட்னா அதுக்கு யூஸ் பண்ற பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா லைஃப் இன்சூரன்ஸ் தான். லைஃப் இன்சூரன்ஸை தவிர குடும்ப பாதுகாப்புக்கு வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உதவாது. மத்ததெல்லாம் எப்படின்னா, நீங்க மாசம் 1000 ரூபாய், அதாவது வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கட்டிட்டு இருக்கீங்க. இல்ல வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பிரீமியம், 2 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சேவிங்ஸ், வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. 5 வருஷம் பண்ணிட்டீங்க. 5 வருஷம் பண்ணிட்டீங்க, இறந்து போயிட்டீங்க. 10 லட்சம் பிளஸ் அதுக்கு உண்டான ஈல்டு, இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஆனா அதே 2 லட்சம் ரூபாய் பிரீமியமா கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 30 லட்சம் 40 லட்சம் கிடைக்கும். இவ்வளவு பெரிய தொகை வரும். அன்னைக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போட்டீங்கன்னா 2000%, 3000% வரும். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போடணும்னா மெச்சூரிட்டியில மட்டும்தான் ரேட் ஆஃப் ரிட்டர்னா? டெத்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போடக்கூடாதா? இல்லையா? அப்போ ஃபேமிலி ப்ரொடெக்ஷனுக்கு பயன்படுத்துறதுக்கு இருக்கிற பெஸ்ட் பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு சொன்னா லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும்தான். அதிக ஈல்டு, அதிக ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்குது. அப்போ நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல உன் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வா. முதல்ல உங்ககிட்ட இருக்கிறத காப்பாத்து, உன் குடும்பத்தை காப்பாத்து. ஒருவேளை நீ திடீர்னு இல்லாம போயிட்டா, ஏன்? ஏன்னா அது நம்ம கையில் இல்ல. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்ல. அதான் அன்சர்டனிட்டி, நிச்சயம் இல்லாத தன்மை. யாராவது ஒருத்தருக்கு தெரியுமா நாளைக்கு ஒருத்தர் இறக்க போறாருன்னு முந்தின நாளைக்கு தெரியுமா? தெரியாது. செப்டம்பர் 11 அன்றைக்கு, செப்டம்பர் 11 ட்வின் டவர் அட்டாக் நடந்தது. யூஎஸ்ல ட்வின் டவர் அட்டாக், ஏரோப்ளைன்ல போய் அட்டாக் பண்ணி அந்த பில்டிங் எரிஞ்சது. அந்த நேரத்துல அந்த பில்டிங்குள்ள காலையில ஏறக்குறைய ஒரு 1000 பேர் இருந்திருக்காங்க. எனக்கு கரெக்டா டைம் ஞாபகம் இல்லை. நான் ஸ்பான்ல அந்த மேகசின்ல பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தேன். காலையில 9 மணிக்கு அட்டாக் பண்ணதான் எனக்கு ஞாபகம். 9 மணிக்கு அந்த அட்டாக் நடக்குதுன்னா 8:55க்கு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது அங்க இருக்கிறவங்களுக்கு, இன்னும் 5 நிமிஷத்துல இந்த ஒரு அட்டாக் நடக்க போகுதுன்னு அங்க இன்ஃபர்மேஷன் வந்திருந்ததுன்னா யாராவது ஒருத்தராவது அந்த பில்டிங்ல இருப்பாங்களா? ஒருத்தர் கூட இருக்க மாட்டான். 5 நிமிஷம் கூட நமக்கு டைம் கொடுக்கப்படுறது இல்ல. அடுத்த 5 நிமிஷம் என்னன்னு தெரியாது. இப்படி ஒரு கத்தி தலைமையில தொங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஆண்டவன் பாத்துக்குவான். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நடக்காது, நடக்க கூடாது. கேள்வி என்னன்னா, நடந்தா நீ தயாரா? நடந்தா நீ தயாரா? உன் குடும்பம் தயாரா இருக்கா? வீட்டுக்கு போகும்போது பூட்டிட்டு போன்னு சொல்றேன். இதுக்கு எதுக்கு வேண்டாம்? வீட்டுக்கு போ, வீட்டை விட்டு வெளியே போகும்போது பூட்டிட்டு போனா திருடு போயிருன்னு அர்த்தமா? இல்ல, ஜாக்கிரதையாயிருன்னு சொல்றேன். இதை சொன்னா நெகட்டிவா பேசுறதுன்னு அர்த்தமா? இல்ல. சோ ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் பண்ண முதல்ல செய். சஃபிஷியன்ட் இன்சூரன்ஸ போடு. 1 லட்சம் 2 லட்சம் போட்டுட்டு இன்சூரன்ஸ் போட்டுட்டு நான் குடும்பத்தை பாதுகாப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. நான் இப்ப போட்ட கால்குலேஷன் இருக்கு பாருங்க, அந்த கால்குலேஷன் 60 லட்சம் போட வேண்டியது வருது. அவருடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கணக்கில் எடுத்துக்கிட்டோம், அவருடைய எக்ஸிஸ்டிங் சேவிங்ஸ் கணக்கில் எடுத்துக்கிட்டோம், அவர் பழைய லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி கணக்கில் எடுத்துக்கிட்டோம், அவருடைய லோனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டோம். எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா 60 லட்சம் வருது. 60 லட்சம் போடணும். இந்த 60 லட்சம் போட்டாதான் அது ஃபேமிலி ப்ரொடெக்ஷன். ஓகே, என்னால 60 லட்சம் போட முடியாது சார், இப்ப பிரீமியம் கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. நீங்க கேட்கிற கேள்வி என் காது கேக்குது. நோ ப்ராப்ளம். இப்ப 30 லட்சம் போடு,
6 மாசம் கழிச்சு இன்னொரு 30 லட்சம். இப்ப 20 லட்சம் போடு, 6 மாசம் கழிச்சு இன்னொரு 20 லட்சம் போடு, 6 மாசம் கழிச்சு இன்னொரு 20 லட்சம் போடு. போட்டு அந்த 60 லட்சத்தை கம்ப்ளீட் பண்ணு. Then your family is protected. So முதல்ல ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் பண்ணுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டியா, அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, யூ ஹேவ் டு கிரியேட் an எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட் என்ன? இப்போ உங்களுக்கு லாக்டவுன் வந்திருக்குது, எமர்ஜென்சி. லைஃப் டைம்லயே இந்த மாதிரி நம்ம பொண்ணு பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. என் லைஃப் டைம்ல நான் பார்த்தது, நீங்களும் பார்த்துருக்க முடியும். வேலைக்கு போக முடியல, வருமானம் வரல, ஈட்ட முடியல. அப்ப இந்த நேரத்துல நீ ஏற்கனவே கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சிருந்தாதான் இந்த எமர்ஜென்சி நேரத்துல பயன்படுத்த முடியும். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இஃப் யூ ஆர் ஏ சேலரிடு மேனா இருந்தா, நீங்க சேலரிடு மேனா இருந்தா 3 months சேலரியை எடுத்து வச்சிடணும். தனியா எதுல வச்சிருக்கணும்னா எஸ்பி அக்கௌண்ட். எமர்ஜென்சி அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ற பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் எஸ்பி அக்கௌண்ட். ஃபேமிலி ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ற பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் லைஃப் இன்சூரன்ஸ். எமர்ஜென்சி ஃபண்டுக்கு யூஸ் பண்ற பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் எஸ்பி அக்கௌண்ட். எஸ்பி அக்கௌண்ட்ல 3 மாசம் சேலரி அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கோம். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, உடனே பக்கத்துல இருக்கிற ஏடிஎம்ல போய் பணத்தை, அதை கொண்டு பேங்க் டெபாசிட்ல லாக் பண்ணக்கூடாது. அதை கொண்டு ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டு வைக்க கூடாது. அதை கொண்டு போய் போஸ்டல் சேவிங்ஸ்ல போய் போட்டு வச்சு லாக் ஆயிரம் எடுக்க முடியாது. எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ஹைலி லிக்விட். லிக்விட்னு அர்த்தம் எப்ப வேணாலும் பணமா மாத்திர முடியும். லிக்விட், டக்குனு போய் எடுத்துட்டு வந்துடும். சேலரிடு பர்சன் தான் பிசினஸ் மேனா இருந்தா அவருடைய 6 மாசம் வருமானத்தை எடுத்து எஸ்பி அக்கௌண்ட்ல வச்சிருக்கோம். ஏன் சார் இவ்வளவு அமௌண்ட் எடுத்து வச்சு? தட் வில் கிவ் பீஸ் ஆஃப் மைண்ட். நீங்க பாத்திருக்கீங்களா, நிறைய கடை, நிறைய இண்டஸ்ட்ரி இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒன்ஸ் ஃபார் ஆல் பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்க பணம் கிடையாது. அந்த பிசினஸ் மேன் 6 மாசம் வருமானத்தை எடுத்து வச்சிருந்தாருன்னா இப்ப அதை எடுத்து அந்த 6 மாசத்துக்குள்ள சிச்சுவேஷன் சரியாகும். ஒரு சேலரி பர்சனுக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு, இப்ப நிறைய போயிருக்கு. 3 மாசம் சேலரி எடுத்து வச்சிருந்தாருன்னா இஎம்ஐ கட்டலாம், ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் மெயின்டைன் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். 3 மாசத்துக்குள்ள கொஞ்சம் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகும், கொஞ்சம் பிரீத் பண்ணுவாரு, கொஞ்சம் சுவாசிக்க முடியும், அப்புறம் சரியாயிடும். நிறைய எல்ஐசி முகவர்கள்ட்டையும் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் கிடையாது. பிசினஸ் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே திணறிட்டாங்க. ரினியூவல் கமிஷன் எப்படி வரும்? புது பிசினஸும் பண்ண முடியாது, ரினியூவல் கமிஷன் வராது. ஐயோ, நான் எப்படி ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் மெயின்டைன் பண்ணுவேன், எப்படி இஎம்ஐ கட்டுவேன்? ராங் ஃபைனான்சியல் பிளான். சோ ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது நீங்க செய்ய வேண்டியது, சேலரி பர்சனா இருந்தா 3 மாசம் சேலரி, பிசினஸ் மேனா இருந்தா ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தா 6 மாசம் வருமானத்தை எடுத்து வைக்கணும். எல்ஐசி ஏஜென்ட்ஸ் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு. சோ 6 மாசம் வருமானத்தை எடுத்து எஸ்பி அக்கௌண்ட்ல இருக்கும் வச்சிங்கன்னு வைங்க. ஏதாவது நடந்துருமோ எமர்ஜென்சி பயமே வராது. யூ வில் என்ஜாய் பீஸ் ஆஃப் மைண்ட். ஏதாவது வந்துச்சுன்னா அதாங்க பணம் இருக்குல்ல, 5 லட்சம் ரூபாய் உள்ள வச்சிருக்கோம்ல எஸ்பி அக்கௌண்ட்ல, அப்புறம் என்ன? ஓகே, இதுதான் ரெண்டாவது செய்யணும். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து கேபிட்டல் சேஃப்டி ஃபண்ட். கேபிட்டல் சேஃப்டி ஃபண்ட்னா என்ன அர்த்தம்? எங்க உங்க பணத்துக்கு பத்திரமா இருக்குமோ அங்க போடும். பணம் போயிடக்கூடாது. இங்க போக்கஸ் என்ன? பணம் பத்திரமா இருக்கும். ஃபேமிலி ப்ரொடெக்ஷன்ல போக்கஸ் என்ன? குடும்பம் பத்திரமா இருக்கும். எமர்ஜென்சி ஃபண்ட்ல போக்கஸ் என்ன? அவசரத்துக்கு எடுக்கிற மாதிரி லிக்விடிட்டி. கேபிட்டல் சேஃப்டி ஃபண்ட்ல போக்கஸ் என்ன? ரிட்டர்ன்ஸை பத்தி கவலை கிடையாது. அது மீடியமா இருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் சரி. ஆனா போட்ட பணம் போயிடக்கூடாது. கேபிட்டல் சேஃப்டியா இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் பணத்தை போடும். எங்க போய் போடுறது? பேங்க் டெபாசிட்ஸ், போஸ்டல் சேவிங்ஸ், பேங்க் டெபாசிட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், தென் நம்மளுடைய ட்ரெடிஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. ட்ரெடிஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி என்ன? அதர் தேன் யூலிப்ஸ். ट्रेडिशनल लाइफ इंश्योरेंस पॉलिसी जीवन लाभ, जीवन आनंद, जीवन बीमा श्री, जीवन लक्ष्य,
ஸோ இந்த ட்ரெடிஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து எப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் அண்ட் கேபிட்டல் சேஃப்டி. கீழே இருக்கிற இந்த ஃபேமிலி ப்ரொடெக்ஷனும் இந்த கேபிட்டல் சேஃப்டி ஃபண்டும் ரெண்டும் சேர்ந்தது தான் அவர் ட்ரெடிஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. கேபிட்டல் சேஃப்டி ஃபண்டோடைய நேச்சர் என்னன்னா அங்க ரிட்டர்ன்ஸ் சுமாரா தான் இருக்கும். ஆனா அட்வான்டேஜ், மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா போட்ட பணம் போகாது. அது உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். ரிட்டர்ன்ஸ் கம்மி தான், ஆனா போட்ட பணம் போகாது. நிறைய முகவர்கள் பாலிசியில ரிட்டர்ன்ஸ் கம்மிங்கிறத மட்டும் சொல்றாங்க, நினைக்கிறாங்க. ஆனா அந்த பணம் பத்திரமா இருக்குங்கிறத அவங்க நினைக்கிறதே இல்லை. சோ ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் ஃபண்ட்ல பணம் போடணும், அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட்ல பணம் போடணும். அது ரெண்டையும் முடிச்சிட்டீங்கன்னா மூணாவதாக கேபிட்டல் சேஃப்டி ஃபண்ட். அதுவும் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க எங்க போலாம்னா கேபிட்டல் குரோத் ஃபண்ட். கேபிட்டல் குரோத் ஃபண்ட்ல போக்கஸ் எதுக்குன்னா ஒன்லி ரிட்டர்ன்ஸ். ரிட்டர்ன்ஸ் நிறைய வரணும், எனக்கு எக்கச்சக்கமா வரணும். எங்க போட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அண்டர்லைன் தி வேர்ட், எங்க போட்டா வரும்னு நான் சொல்லல, எங்க போட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க போட்டா? ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் யூனிட்ஸ். இதுல எல்லாம் போட்டா ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் அங்க மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு கேபிட்டல் குரோத் ஃபண்ட்ல. என்ன? போட்ட பணம் போயிடும், போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது ஷேரா இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி, யூனிட்ஸா இருந்தாலும். ஏன்னா அதுதான் அதோடைய நேச்சர், அந்த ப்ராடக்டோடைய நேச்சர், அந்த பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்டோடைய நேச்சர். அந்த நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு அதை எதுக்கு தேவையோ அதுக்கு நீங்க பயன்படுத்தணும். நான் நைட்டு தூங்கும் போது நிம்மதியா தூங்கணும்னா அதுக்கு நான் வாங்க வேண்டிய எக்யூப்மெண்ட், அப்ளையன்ஸ் எது? ஏசி. அதுக்கு பதிலா நான் நைட்டு நிம்மதியா தூங்குறதுக்கு ஃப்ரிட்ஜை வாங்கி என் பெட்ரூம்ல வச்சு கதவை திறந்து விட்டா ஐ எம் எ ஃபூல். எதுக்கு எந்த பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தணுமோ அதுக்கு தான் பயன்படுத்தணும். மாத்தி பயன்படுத்தினா அதோடைய பலன் கிடைக்காது. சோ கேபிட்டல் சேஃப்டி ஃபண்ட்னா அங்க பணம் பத்திரமா இருக்கும், ரிட்டர்ன்ஸ் சுமாரா தான் இருக்கும். கேபிட்டல் சேஃப்டி ஃபண்ட்ல அட்வான்டேஜ் என்ன? பணம் பத்திரமா இருக்கும். என்ன டிஸ்அட்வான்டேஜ்? ரிட்டர்ன்ஸ் சுமாரா தான். கேபிட்டல் குரோத் ஃபண்ட், ஷேர்ஸ், யூலிப்ஸ் அண்ட் எம்எஃப், அதுல அட்வான்டேஜ் என்ன? ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு. என்ன டிஸ்அட்வான்டேஜ்? போட்ட பணமும் போறதுக்கு வாய்ப்பு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கேபிட்டல் சேஃப்டி ஃபண்ட் ட்ரெடிஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில தாறுமாறா ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கேபிட்டல் குரோத் ஃபண்ட்ல தான் எக்கச்சக்கமா ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா போட்ட பணமும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பார்த்து இது ஏன் பிரமிட் ஷேப்ல இருக்கு? பிரமிட கீழே இருந்து தான் கிளைம் பண்ண முடியும். யூ கேனாட் ஜம்ப் இன்டு தி டாப் ஆஃப் தி பிரமிட். மேல போய் குதிக்க கூடாது, முடியாது. 1 2 3 4 முதல்ல ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் ஃபண்ட், அதை முடிச்சாதான் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு போகும். எமர்ஜென்சி ஃபண்டை முடிச்சாதான் கேபிட்டல் சேஃப்டி ஃபண்டுக்கு போகும். கேபிட்டல் சேஃப்டி ஃபண்டை முடிச்சாதான் கேபிட்டல் குரோத் ஃபண்டுக்கு போகும். அண்ட் பாருங்க, பிரமிட்ல கீழே ஸ்ட்ராங்கா இருக்கு, பேஸ் பெருசா இருக்கு. முதல்ல ஃபேமிலி ப்ரொடெக்ஷனை பர்ஃபெக்டா பண்ணு. அதனாலதான் அது பெருசா ஸ்ட்ராங் பேஸ். போக 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 அப்படியே குறுகிட்டே போகுது. இப்ப சொல்றேன், ஒருத்தர் டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் எம்எஃப்ல போட்டாருன்னு வச்சுக்கலாம். அவருக்கு நீங்க இந்த பினான்சியல் பிளானிங் பிரமிட் தான் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுட்டு எம்எஃப் போடுறாருன்னா ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் ஃபண்டுக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுட்டு எமர்ஜென்சி ஃபண்டை போடாம கேபிட்டல் சேஃப்டி ஃபண்டையும் போடாம ஸ்ட்ரைட்டா ஃபோர்த்துக்கு போயிட்டாரு. இது ஸ்ட்ராங் பினான்சியல் பிளான் கிடையாது. நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் எம்எஃப் வில் ஃபெயில். டேர்ம் இன்சூரன்ஸ் 2 கோடிக்கு எடுத்துட்டேன், மீதி எல்லாத்தையும் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டாச்சு.
20 வருஷம் முடியுது, டேர்ம் இன்சூரன்ஸ்ல இருந்து ஒண்ணும் வரல. எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு. எம்எஃப்ல இருந்து ஏதாவது வருமானு பார்த்தா அந்த நேரம் மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு. என்ன இதுவா ஸ்ட்ராங் பினான்சியல் பிளான்? நோ சார். எஸ்ஐபில போட்டா ரிஸ்க் இல்லைன்னு சொல்றாங்களே. நோ. எம்எஃப்ல எஸ்ஐபில போட்டா, அது என்ன சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல போட்டா மாசம் மாசம் நம்ம கட்டுறோம். மார்க்கெட் இறங்கும் போது அதிகமான யூனிட்ஸ் வாங்குவோம், மார்க்கெட் ஏறும் போது கம்மியானால அது ஆவரேஜ் ஆயிரும். தென் ஹொய் எம்எஃப் சர்டிபிகேட்ல சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு ஏன் போடுறாங்க? அது எம்எஃப் ஏஜென்ட் சொல்லக்கூடாது, கவர்மெண்ட் அத்தாரிட்டி சொல்லணும். கவர்மெண்ட் அத்தாரிட்டி சொல்லணும், செபி சொல்லணும். சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். பேங்க் டெபாசிட்ல சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் போடுறாங்களா? கிடையாது. நம்ம ட்ரெடிஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஜீவன் ஆனந்த் ஜீவன் லேப்ல சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் பாலிசி டாக்குமெண்ட்ல இருக்கா? கிடையாது. 3 இடத்துல போடுவாங்க. எம்எஃப்ல போடுவாங்க, ஷேர்ஸ்ல இருக்கும், யூலிப்ஸ்ல. கவர்மெண்ட் அத்தாரிட்டியே சொல்லுது மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு அப்படி. அதுல மார்க்கெட் ரிஸ்க் இல்லைன்னு சொல்லி விற்க கூடாது. நாளைக்கு நாமளும் யூலிப் விற்போம். மார்க்கெட் ரிஸ்க் இல்லைன்னு சொல்லக்கூடாது. மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வேணும்னா நீங்க அந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இல்ல நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார் இல்லை, அப்போ யூலிப்போ எம்எஃப்ஓ ஷேரோ போகாதீங்க. ரிஸ்க் எடுக்க தயார் இல்லைன்னா போகாதீங்க. நீங்க செய்யலாம். எப்போ? ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் பண்ணிட்டீங்க, எமர்ஜென்சி ஃபண்ட் பண்ணிட்டீங்க, கேபிட்டல் சேஃப்டி ஃபண்டும் நிறைய போட்டு வச்சாச்சு. இப்ப கேபிட்டல் growth ஃபண்ட் ஆனா ஷேர்ஸ், யூலிப்ஸ், எம்எஃப்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறீங்க. ஓகே, ஒருவேளை மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு, என்ன ஆகும்? இந்த பிரமிட்ல மேல இருக்கு பாருங்க, அந்த கேபிட்டல் growth ஃபண்ட், அது மட்டும் போயிட்டு போகுது. மீதி 3 ஸ்ட்ராங்கா இருக்கு. யூ வில் பி ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங். இந்த மாடலை ஒருத்தர் ஃபாலோ பண்றாரு அப்படின்னு சொன்னா, எந்த மாதிரியான டஃப் சிச்சுவேஷன் வந்தாலும், அட்வர்ஸ் சிச்சுவேஷன் வந்தாலும், ஹிஸ் ஃபினான்ஷியல் பிளான் வில் பி ஸ்ட்ராங். அவரை அவருடைய பீஸ் ஆஃப் மைண்ட் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபினான்ஷியல் பிளானிங் பிரின்சிபிள் ஒண்ணு இருக்கு. கடல்ல இருட்டுல போகும்போது ஒரு கேப்டன், கடல்ல இருட்டுல போகும்போது ஒரு கேப்டன், ஆர்மி நேவல் ஷிப் போயிட்டு இருக்கு கடல்ல இருட்டுல. ஏத்தாப்புல ஒரு லைட் தெரியுது. இந்த லைட் தெரிஞ்ச உடனே ஒருத்தர் சொல்றாரு, அந்த ஸ்டுவார்டு சோல்ஜர் சொல்றாரு, சார் கேப்டன் சொல்றாரு, ஏத்தாப்புல ஒரு லைட் தெரியுது சார், ஏதோ ஒரு ஷிப் வருது சார், நேரம் நம்ம கொலிஷன் பாத்துலயே வருது சார், நம்ம மேல மோதிர மாதிரியே வருது சார். சொல்லு, நான் நேவல் ஷிப், பேட்டில் ஷிப், தொலைச்சிருவேன், பேட்டில் ஷிப், அதனால திரும்பி போக சொல்லு. இவங்க சொல்றாங்க, நான் திரும்பி போக முடியாதுன்னு எதிர்பக்கம் இருந்து பதில் வருது. நான் திரும்பி போக முடியாது, நீ திரும்ப. நம்ம யாருன்னு தெரியல, அதனால அவங்க பதில் கேவலமா சொல்றாங்க. பதில் சொல்லு, நான் பேட்டில் ஷிப், 5 நிமிஷத்துல உன் கப்பலை காலி பண்ணிடுவேன், தயவு செய்து திரும்பி போ, இட் இஸ் மை கமாண்ட். சோ ஐ ஆம் பேட்டில் ஷிப் அப்படின்னு இந்த கேப்டன் சொல்றாரு. அங்கே இருந்து பதில் வருது, ஐ ஆம் லைட் ஹவுஸ். இப்ப யாரு திரும்பணும்? லைட் ஹவுஸ திரும்பி போகும். நீ பேட்டில் ஷிப்பா இருந்தாலும் திரும்பி போ. என்ன சொல்ல வரேன்னா, பினான்சியல் பிளானிங் பிரின்சிபிள்ஸ்லாம் எப்படின்னா லைட் ஹவுஸ் மாதிரி. நாம அந்த லைட் ஹவுஸுக்கு தகுந்தாப்புல நம்ம கப்பலை இயக்கணுமே தவிர லைட் ஹவுஸ் சேலஞ்ச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பினான்சியல் பிளானிங் பிரின்சிபிள்ஸ் சிலது இருக்கு, அதோட வம்புக்கு போக கூடாது, அதை சேலஞ்ச் பண்ண முடியாது. அந்த பினான்சியல் பிளானிங் பிரின்சிபிள்ஸுக்கு தகுந்தாப்புல நம்ம பினான்சியல் மேனேஜ்மெண்ட் பண்ணுனா நாம நல்லா இருக்கும். அப்படி ஒரு பினான்சியல் பிளானிங் பிரின்சிபிள் சொல்றேன். யுவர் சேஃப்டி ஆஃப் த ஃபண்ட், சேஃப்டி ஆஃப் த ஃபண்ட், பணத்துடைய சேஃப்டி, சேஃப்டி ஆஃப் த ஃபண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரிட்டர்ன்ஸ்.
திரும்பவும் சொல்றேன், இதுக்கு அர்த்தமும் சொல்றேன். சேஃப்டி ஆஃப் த ஃபண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரிட்டர்ன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஃபண்ட்ல சேஃப்டி அதிகமோ அந்த ஃபண்ட்ல ரிட்டர்ன்ஸ் சுமாரா தான் இருக்கும். எந்த ஃபண்ட்ல சேஃப்டி அதிகமோ அந்த ஃபண்ட்ல ரிட்டர்ன்ஸ் சுமாரா தான் இருக்கும். எந்த ஃபண்ட்ல ரிட்டர்ன்ஸ் அதிகமோ அந்த ஃபண்ட்ல சேஃப்டி கம்மியா இருக்கும். 10 நாள்ல டபுள் பண்ணாங்க இல்லையா, அப்புறம் கொண்டு போயிட்டானா ஈமுக்கோழி, கொண்டு போயிட்டானா தேக்கு மரம், கொண்டு போயிட்டானா. சோ ஃபண்டோடைய சேஃப்டி எங்க அதிகமா இருக்கோ அங்க ரிட்டர்ன்ஸ் சுமாரா தான். எங்க ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கோ அங்க ஃபண்டோடைய சேஃப்டி கம்மியா தான் இருக்கும். யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா, இல்ல சார் நம்ம ஃபண்ட் எப்படின்னா சேஃப்டியாவும் இருக்கும் ரிட்டர்ன்ஸும் நிறைய வரும்னு சொன்னா, பினான்சியல் பிளானிங் பிரின்சிபல் படி தட் இஸ் நாட் பாசிபிள். உங்க பாக்கெட்டை பத்திரமா பிடிச்சுக்கங்க, என்னமோ போய் சொல்லி உங்க பணத்தை எடுக்க பாக்குறாங்க. சோ பினான்சியல் பிளானிங் பிரின்சிபல்ஸ் ஆர் லைக் லைட் ஹவுசஸ். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க கஸ்டமருக்கு நீங்க கரெக்டான அட்வைஸை நீங்க கொடுக்க முடியும். நீங்க இப்ப நான் சொன்ன இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிரிட், இந்த பினான்சியல் பிளானிங் பிரமிட், இத ரெண்டையும் நீங்க திரும்ப திரும்ப மனசுக்குள்ள சொல்லி சொல்லி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒரு 30 நிமிஷத்துல இதை பேசுறதுக்கு உங்களை தயார் பண்ணுங்க. தயவு செய்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கஸ்டமரை போய் பார்க்கும்போது பிளானை பத்தி பேசாதீங்க. இன்னைக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் சொன்னாரு, ரொம்ப கேட்கறதுக்கு சங்கடமா இருந்தது. அந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு ஏஜென்ட் சொன்னார், சார் லாக்டவுன் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நான் போய் கஸ்டமரை போய் பார்க்க போனேன். லாக்டவுன் ரிலீஸ் ஆயிடுச்சா, வந்துட்டீங்களா அப்படின்னு அந்த ஏஜென்ட் அந்த கஸ்டமர் சொன்னார். நீங்க வந்தாலே ஏதோ விற்கிறதுக்காக தான் வர்றதாக அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க சொல்றது அவங்க நன்மைக்குங்கிறது அவங்களுக்கு புரியல. அப்படின்னு நாம சொல்ற விதத்தை கொஞ்சம் மாத்தியாகும். நீங்க நன்மை செய்யறதுக்காக தான் வந்திருக்கீங்கிறது அவருக்கு புரியும். நீங்க பிளானை பத்தி பேசும்போது அவங்களுக்கு எரிச்சல் வருது. ஏன்னா இந்த பிளானை பத்தி டீடைல்ஸ் அவ்வளவும் நெட்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு. வர்ற ஏஜென்ட்ஸ் அவ்வளவு பேரும் அதை சொல்றாங்க, நீங்களும் அதை சொல்றீங்க. இந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு வந்துருங்க. என்ன செய்ய சொல்றீங்க, இப்ப இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களே என்ன செய்ய சொல்றீங்க என்ன அப்படின்னு அவர் கேட்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க இந்த 60 லட்சத்துக்கு என்ன பிளான் போடலாம், என்ன பாலிசி போடலாம், எப்படி போடலாங்கிறத அதுக்கப்புறம் சொல்லுங்க. This will create a magic in your business. It is tested, time tested. இல்ல இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிரிட்னு ஒன்று காட்டினேன். நான் ஒரு நண்பருக்கு மதுரையில அவருக்கு இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிரிட் அந்த படத்தை மட்டும் அவருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு 50 பேருக்கு இதை நீங்க வந்து ஒரு லெட்டர்ல அனுப்புங்க. உங்க கிளைண்ட் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ்க்கு லெட்டர்ல அனுப்புங்க. அதுல எந்த நோட்ஸும் இருக்கக்கூடாது, எந்த எக்ஸ்பிளனேஷனும் இருக்கக்கூடாது, எந்த எக்ஸ்பிளனேஷனும் இருக்கக்கூடாது. வெறும் அந்த கிரிட் 4 ஸ்கொயர் அது மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதை மட்டும் போட்டு அவர் வந்து 50 பேருக்கு அனுப்புறாரு. அதுல வந்து ஒரு 10-15 பேர் வந்து இது என்ன ஒரு கட்ட மாதிரி போட்டு அனுப்பியிருக்கீங்க என்ன, அது சொல்லணும்னா 1/2 மணி நேரம் ஆகும் சார், நான் வந்து நேர்ல வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி நேர்ல போய் சொன்னார். அதுல வந்து அவருக்கு 3 பாலிசி கிடைச்சு. இந்த 15 பேர் பண்ணதுல ஒரு 3 பாலிசி கிடைச்சு. ஒவ்வொன்றும் 40 லட்சம் 30 லட்சம். ஏன்னா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ணா யூஸ்லெஸ், ரீடைன் பண்ணா டேஞ்சரஸ். கம்ப்ளீட் ரிஸ்க் நீங்க டிரான்ஸ்ஃபர் தான் சார் பண்ணணும், அவாய்ட் பண்ண முடியாது. ரெடியூஸ் பண்ணா யூஸ்லெஸ், ரீடைன் பண்ணா டேஞ்சரஸ், தென் டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் சார் கம்ப்ளீட் சேஃப்டி அப்படின்னதுனால அவர் சம்மர் ஷூட்ல இருந்து கீழே அவரால் இறங்க முடியல. ஸோ பெரிய பாலிசி கிடைச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி பெரிய பாலிசி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். கற்றுக்கொண்ட விஷயத்தை பயன்படுத்துறது மிக மிக முக்கியம். இந்த சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தி வரப்போற காலத்துல மிக அழகான பிரமாதமான பிசினஸ் செஞ்சு உங்க கஸ்டமருக்கும் நன்மை செஞ்சு நீங்க சார்ந்திருக்கிற நிறுவனமான எல்ஐசிக்கும் நன்மை செஞ்சு அதன் வழியாக வர்ற வருமானத்தை வச்சு குடும்பத்துக்கும் நன்மை செய்யணும். உங்கள் அனைவரையும் வேண்டி நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Hats off to you, sir. Excellent session, sir. அதாவது இந்த செஷன் சக்சஸ் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த சாட்ல பாத்தீங்கன்னாக்கா மாங்கனி விஜயலட்சுமின்றவங்க ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஆஃப்டர் 29 years ஐ அண்டர்ஸ்டாண்ட் எல்ஐசி, ஐ வில் ஃபாலோ யூ அப்படின்ற மெசேஜ் ஒன்று போட்டிருக்காங்க. எக்ஸலண்ட் அவங்க. ஸோ தட் இஸ் த சக்சஸ் ஆஃப் திஸ் டுடேஸ் ப்ரோக்ராம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ஒரு கொஸ்டின்ஸ் ஒரு 5 பேர்கிட்ட கேட்கலாமா சார்? கொஸ்டின் ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மணிகண்டன் அப்படின்ற ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, அவர் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் மணிகண்டன் சார். சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஹலோ சார் மணிகண்டன் சார். நெக்ஸ்ட் போயிடுங்க சார். அவர் ஸ்கிப் பண்ணிடுங்க. சார் கேஎன் பாபு. சார் அன்மியூட் பண்ணுங்க சார். நீங்க கேஎன் பாபு சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் பாபு சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். அடுத்த லைனா கூப்பிட்டு போங்க சார். இஷ்டவரவங்க வருவாங்க. சார் மிஸ்டர் உதயகுமார் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். உதயகுமார் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். அட்மிட் பண்ணிட்டேன் சார். ஆடிபிளான்னு கேட்டேன். கேக்குது. ஆடிபிள் சார். தேங்க்யூ சார். வெரி நைஸ் செஷன். ஆக்சுவலா அந்த பிளானிங் பொறுத்தவரையில் அது ஒரு எக்ஸாம்பிள் 3 lakhs டிவைட் பை 25,000 per month சொன்னீங்க இல்லையா? அது வந்து ஒரு சேலரி ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த பாலிசியினுடைய ப்ரீமியம் அமௌண்ட் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணி பேசுற மாதிரி பேசுறதுக்கா, இல்லை அந்த பாலிசியினுடைய அமௌண்ட் எவ்வளோ 60 lakhs எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த ப்ரீமியம் அமௌண்ட் இருந்து அவங்களுக்கு அந்த 25,000 ஆட் ஆகும் இல்லை? அதை பத்தி அதெல்லாம் நாம வந்து பிரீமியத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் சம் அஷ்யூர்ட். சம் அஷ்யூர்ட் தான் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன். ஸோ பிரீமியம் குறையும் கூடும், ஒவ்வொரு பிளானை பொறுத்து கூடும் குறையும். அதனால பிரீமியத்துல அதில் இன்க்ளூட் பண்ணணும். முதல்ல சம் அஷ்யூர்ட சொல்லுங்க. சம் அஷ்யூர்ட் எவ்வளவுங்கிறதா ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அதுதான் டெத் கிளைம்ல வரப்போகுது இல்லையா? அதுக்கு அவர் பே பண்ற ஃபீஸ் தான் பிரீமியம். ஸோ அதனால பிரீமியத்தெல்லாம் ஒன்றும் இன்க்ளூட் பண்ண வேண்டாம். நீங்க இந்த சம் அஷ்யூர்ட சொல்லுங்க, சம் அஷ்யூர்ட ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு நீங்க மந்த்லி ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ், அவருடைய எக்ஸிஸ்டிங் சேவிங்ஸ், அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் லோனு, அவருடைய பழைய பாலிசி, இதை மட்டும் நீங்க எடுத்துட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது தட் இஸ் எனஃப். அது கன்வின்ஸ் ஆவாங்களா சார்? கிளைண்ட் ஆகிறதுன வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? கண்டிப்பாக ஆவாங்க. கண்டிப்பாக ஆவாங்க. ஒன்று இருக்கும் பொழுது நம்ம அவங்கள வந்து ரெக்வஸ்ட் பண்ணும்போது 60 lakhs பாலிசி போடுங்கன்னு கேட்கும் பொழுது ஜஸ்ட் என்கொயரிக்கு போது கேட்கறேன் சார், டோன்ட் மிஸ்டேக் மீ. அது அவங்க கன்வின்ஸ் பண்றது வேற ஏதாவது சொல்யூஷன் எப்படி சொல்லலாம்ன்றது தான் சார் ஐடியா. நிறைய சொல்யூஷன் இருக்கு சார். அதுக்கு நீங்க நிறைய படிக்கணும். நீங்க நிறைய படிக்கணும். சௌரேஷ்குமார் மாதிரி பெரிய மனிதர்கள் எல்லாம் வந்து இதை தாராளமாக ஃப்ரீயா கொடுக்குறாங்க இல்லையா? ஆனா நாலேஜ் வந்து யூ ஹேவ் டு பை. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய படிக்கணும். சிஐபின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, எஸ்ஹெச்பின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. நான் வந்து நிறைய சொன்னா நீங்க குழம்பி போயிடுவீங்க. ரொம்ப அட்வான்ஸ் லெவல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் போடுறேன். ஐ திங்க் மிஸ்டர் சுதாகர் ராஜேஷ் அவர் பேரு நான் பார்த்தேன். அவங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் அது தெரியும். ஸோ அதனால நிறைய விஷயம், நிறைய சொல்யூஷன்ஸ், டிஃபரெண்ட் சொல்யூஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. சயின்டிபிக் கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கு, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதோடைய ஒரு ஸ்லைஸ் தான் நான் இப்ப சொன்னேன். இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கறத. இந்த மாதிரிலாம் இருக்கு, நீங்க யூ ஹேவ் டு எஜுகேட் யுவர்செல்ஃப்ங்கிறதுக்காக தான் சொல்றேன். தேங்க்யூ சார். சேது ராமா அவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார்.
தேங்க்யூ சார். நான் ஆக்சுவலா ஒரு ஏர்லி ஏஜென்ட், 1 year தான் இருக்கு ஏஜென்சில வந்து. செஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். Thank you. ஹலோ, கேக்குது சார். Thank you. கேக்குது. செஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். எப்படி ஒரு இன்சூரன்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கேன். நீங்க சொன்ன பிரமிடும் ரொம்ப நல்லா இருந்தது சார். பிரமிட்ல தான் சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்ப நான் இப்போதைக்கு அப்ரோச் பண்ண நிறைய பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, டேர்ம் பிளானா இருந்தா நான் டேர்ம் எடுத்துக்கிறேன், டேர்ம் ஈவன் 1 crore 50 lakhsனாலும் நான் எடுத்துக்கிறேன், அண்ட் தென் ரிமைனிங் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ஹை ரிஸ்க் போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க சார். ஸோ நீங்க நான் பேசும்போது நீங்க கேட்கலையா? இதுதான் உங்க क्वेश्चन. ஆமா சார், இதான். ஆமா சார், இதான் என் क्वेश्चन. நீங்க ஃபுல் செஷன் அட்டெண்ட் பண்ணீங்களா? இதுக்கு நான் பதில் சொன்னேன். டேர்ம் அஷூரன்ஸ் பிளஸ் நீங்க அப்ப கவனிக்கலையா இல்ல அப்ப இல்லையா செஷன்ல தெரியல. டேர்ம் அஷூரன்ஸும் மியூச்சுவல் ஃபண்டும் போட்டா ஃபேமிலி ப்ரொடெக்ஷனுக்காக அவரு டேர்ம் அஷூரன்ஸ் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட் எடுக்கல, கேபிட்டல் சேஃப்டி ஃபண்ட் எடுக்கல. அதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டா 4th ஸ்டெப்புக்கு போயிட்டாரு, கேபிட்டல் குரோத் ஃபண்டுக்கு போயிட்டாரு. நடுவுல 2 ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டாரு. இது வெரி டேஞ்சர். சப்போஸ் நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு நான் ரிட்டையர் ஆயிட்டேன், நான் உயிரோட இருந்துட்டேன், அதுல இருந்து ஒரு பணமும் வராது. நான் மீதி பணத்தெல்லாம் எங்க போட்டிருக்கேன்? எம்எஃப்ல போட்டிருக்கேன். மார்க்கெட் அப்ப சரியில்லை அப்படின்னா என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பணம் வராது. சோ இதுதான் அதுக்கு ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். ஒருத்தருக்கு 40 to 60க்குள்ள இறப்பு நடந்ததுன்னா அதுக்கு பேர் அன்பார்ச்சுனேட் டெத். 60 to 80ல அவர் உயிரோட இருந்தாருன்னா அதுக்கு பேர் ரிட்டையர்மெண்ட். திரும்பவும் சொல்றேன், 40 to 60க்குள்ள டெத் நடந்ததுன்னா அன்பார்ச்சுனேட் டெத். குழந்தைங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகளா இருக்கும் போது குடும்ப கடமைகளை முடிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போறதுதான் அன்பார்ச்சுனேட் டெத், அகால மரணம். 60 to 80ங்கிறது ரிட்டையர்மெண்ட் பீரியட். ஓகே, இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. எனக்கோ அல்லது யாருக்கோ ஒரு ஹியூமன் பீயிங்க்கு அன்பார்ச்சுனேட் டெத் நடக்குமா அல்லது ரிட்டையர்மெண்ட் நடக்குமான்னு சொல்ல முடியுமா சேத்ராமன்? மோஸ்ட் ப்ராபபிலி வந்து ரிட்டையர்மெண்ட் தான் சார் நடக்கும். எப்படி? 40 to 60ல யாரும் இறக்குறது இல்லையா? இறக்குறாங்க சார். இப்ப நான் 40 to 60ல இறந்து போவேனா 60 to 80ல இறந்து போவேனா சொல்ல முடியுமா உங்களால? முடியாது சார். நீங்க எப்போ 40 to 60 60 to 80 சொல்ல முடியுமா? முடியாது சார். முடியாது. ரைட். அப்போ புத்திசாலியா இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு அன்பார்ச்சுனேட் டெத் நடக்குமா அல்லது ரிட்டையர்மெண்ட் நடக்குமான்னு தெரியாத போது ரெண்டுக்கும் ப்ரொவிஷன் பண்ணி வச்சுக்கிறது புத்திசாலித்தனமா இல்ல ஏதாவது ஒண்ணுக்கு மட்டும் ப்ரொவிஷன் பண்றது புத்திசாலித்தனமா? ரெண்டுத்துக்குமே ப்ரொவிஷன் பண்ணி வைக்கிறது. ஓகே, வெரி குட், கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அன்பார்ச்சுனேட் டெத்துக்கு ப்ரொவிஷன் பண்ணிட்டீங்க. ஆனா அவர் இறக்கல, ரிட்டையர்மெண்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு எங்க இருக்கு பணம்? ஓகே, மாட்டிக்கிட்டாரா? ஆமா சார். சோ ட்ரெடிஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும் போது இறந்து போனா அன்பார்ச்சுனேட் டெத் ஆனாலும் பணம் வரும். கரெக்ட் சார். உயிரோட இருந்துட்டா ரிட்டையர்மெண்ட்டுக்காக மெச்சூரிட்டி வரும். கரெக்ட் சார். இந்த பதில சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லலாம் சார். இப்ப சொல்லும்போது எனக்கு கிளியரா புரிஞ்சுது சார். ரொம்ப தேங்க்யூ சார். வெரி குட், வெரி குட் சார். கேவி கன்டினியூஷன் சார். நீங்க உங்க क्वेश्चन ரைஸ் பண்ணலாம் சார். சொல்லுங்க சார். சார் சுபாகர் சார், இனிய மாணவன் சார், எப்படி இருக்கீங்க சார்? சார் உங்களுடைய மாணவன் சார், சிஐபி மாணவன் கேவி வெங்கடேசன் சார், 2019 பேட்ச் சென்னை சார். பூந்தமல்லி சார். சரி 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 சரி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. நல்லது சார். சார் ஒண்ணு இல்ல சார், ஒரு கிளையண்ட் வந்து நம்ம பேசணும் சார். அந்த ரேட் ஆஃப் IRR வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, லைஸ்ல போட்டோம்னா நம்ம ஒரு ரிட்டர்ன் கம்மியா வருதுன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்களா சார்? அந்த மாதிரி கிளையண்ட் ஒரு ஐஎன் கிளையண்ட் எப்படி நம்ம டேப் பண்ண முடியும்? அந்த மாதிரி கிளையண்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே ரொம்ப வெரி குட், வெரி குட், புரிஞ்சுக்கிட்டேன் சார். எல்லாத்துலயும் நம்ம ட்ரெடிஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து ஜீவன் ஆனந்த் ஜீவன் லாப், இது வந்து காம்பினேஷன் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது காம்பினேஷன் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் கேபிட்டல் சேஃப்டி ஃபண்ட். கேபிட்டல் சேஃப்டி ஃபண்டும் அதுல சேர்ந்திருக்கிறதுனால அதுல ரிட்டர்ன்ஸ் நிறைய எதிர்பார்க்க முடியாது. ஆனா பணம் பத்திரமா இருக்கும். இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, லைஃப்ல முக்கியமான சில ஈவெண்ட் எல்லாம் இருக்கு. முக்கியமான ஈவெண்ட் என்னன்னா, என் குழந்தையோட எஜுகேஷன், என் குழந்தையோட மேரேஜ், என்னுடைய ரிட்டையர்மெண்ட், இதெல்லாம் முக்கியமான ஈவெண்ட். இப்ப இதுக்கெல்லாம் நான் பணம் போடணும், சேவிங்ஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா கேபிட்டல் சேஃப்டி ஃபண்ட் தான் யூஸ் பண்ணணும். நான் கொண்டு ஷேர்ஸ்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ போட்டு கேம்பிளிங் விளையாட முடியாது. பணம்
நிறைய ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்கிறதுக்கு அங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா போட்ட பணமே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என் குழந்தையுடைய மேரேஜ் தள்ளி வைக்க முடியுமா? மார்க்கெட் ஏற வர வெயிட் பண்ண வைக்க முடியுமா? கிடையாது. ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, எல்லாத்துலயுமே நீங்க ரிட்டர்ன் எதிர்பார்ப்பீங்களா? உங்க குழந்தையுடைய கல்யாணத்துக்கு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்களே, என்ன ரிட்டர்ன் வரும்? என்ன ரிட்டர்ன் வரும்? இத கேளுங்க, 50 லட்சம் ரூபாய் உங்க குழந்தையுடைய கல்யாணத்துக்கு செலவு பண்றீங்களே, அதுல என்ன ரிட்டர்ன் கிடைக்கும்? நோ ரிட்டர்ன் சார். 15 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்குறீங்களே, அதுல என்ன ரிட்டர்ன் கிடைக்கும்? நோ ரிட்டர்ன் சார். அப்ரிசியேஷன் சார். டிப்ரிஷியேட் ஆகி தான் போகும். சோ எல்லாத்துலயும் ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியாது. இன்னும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இதை புரிஞ்சுக்கங்க. இதையும் நீங்க சொல்லலாம். ஃபுட்பால் பார்த்திருப்பீங்க, ஃபுட்பால் மேட்ச் நடக்கும். ஃபுட்பால் மேட்ச்ல 11 பிளேயர்ஸ் ஈச் சைடு இருப்பாங்க. இந்த பக்கம் 11 பிளேயர்ஸ், அந்த பக்கம் 11 பிளேயர்ஸ் இருப்பாங்க. குறிக்கோள் என்ன? எதிர்பக்கம் போய் கோல் அடிக்கணும். ஆனா அந்த 11 பேர் எப்படி ஒரே இடத்துல இருப்பாங்களா? இல்ல சார், ஸ்ப்ரெட் ஆயிருப்பாங்க. கோல் கீப்பர்னு ஒருத்தர் இருப்பாரு. எஸ், ஸ்டேபிளா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 4, 3, 7, அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர், இப்படி பிரிஞ்சு டிஃபரெண்ட் லைன்ல நிப்பாங்க. பாத்தீங்களா? ஆமாங்க சார். நான் சொல்றேன், ஏன் 11 பேரும் போய் கோல் அடிக்கலாமே? இல்ல கிடையாது, பண்ண மாட்டாங்க. ஏன்? நம்ம 11 பேர் கோல் அடிக்க போனா நம்ம இடத்துல கோல் யாராவது போட்டு போயிருவாங்க. ஏன் மொத்த பணத்தையும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக ஷேர்ஸ்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் போட்டேன்னா இங்க இருக்கிறது காணாம போயிடும். அப்போ ஃபுட்பால் என்ன பண்ணிருக்காங்க? பிரிச்சு வச்சிருக்காங்க 2 சைடும். முதல்ல ஒரு கோல் கீப்பர் இருக்காரு, அப்புறம் ஒரு 3 பேரு, அப்புறம் ஒரு 3 பேரு, அப்புறம் ஒரு 3 பேரு. அதே மாதிரி முதல்ல லைஃப் இன்சூரன்ஸ் போடணும், எமர்ஜென்சி ஃபண்ட் போடணும், கேபிட்டல் சேஃப்டி ஃபண்ட் போடணும், அப்புறம் கேபிட்டல் growth ஃபண்ட் போடணும். அப்போ நம்ம ட்ரெடிஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி காம்பினேஷன் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் கேபிட்டல் சேஃப்டிங்கிறதுனால பணம் பத்திரமாக இருக்கும். அதுதான் முக்கியம். அப்போ யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறேன், எனக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்கும்னா நீங்க கேட்க வேண்டிய முதல் கேள்வி, அங்க பணம் பத்திரமா இருக்குமான்னு கேளுங்க. ஆமா இருக்கும்ல சார், இருக்கும் தான் சொல்றாங்க. இருக்கும்னு யாரோ சொல்லக்கூடாது, கவர்மெண்ட் சொல்லணும். ஏன் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் போடுறாங்க? அப்போ அங்க ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம் தானே? இன்னொரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு நாட்டுடைய மன்னன் வச்சுக்கலாம், நீங்க ஒரு நாட்டுடைய ராஜா. உங்ககிட்ட 1 லட்சம் வீரர்கள் இருக்காங்க. ஓகே, எதிரி நாட்டை பிடிக்க போறீங்க. 1 லட்சம் வீரர்கள் உங்ககிட்ட மொத்தமா இருக்காங்க உங்க அரண்மனையில. ஒரு நாட்டை பிடிக்க போறீங்க, 1 லட்சம் வீரர்களையும் அனுப்புவீங்களா? நோ சார். என்ன பண்ணுவீங்க? செலக்டட் பர்சனை தான் சார் அனுப்ப முடியும். 1 லட்சத்தையும் அனுப்ப மாட்டீங்கல்ல? இல்ல சார். ஒரு 25,000 அரண்மனை பாதுகாப்புக்கும் நாட்டோடைய பாதுகாப்புக்கும் வச்சிருப்பீங்களா? சார். அதுதான் கேபிட்டல் சேஃப்டி ஃபண்ட். ஓகேங்க சார். எக்ஸலென்ட் சார். மீதியை எங்க அனுப்புறோம்? எதிரி நாட்டை பிடிக்கிறதுக்கு. நீ மொத்தம் 1 லட்சத்தையும் அனுப்புனேன்னு வச்சுக்கோங்க, உங்க அரண்மனையை வேற ஒரு நாடு வந்து பிடிச்சிட்டு போயிருவோம். ஷூர் சார். am I right? எஸ் சார். Thank you சார். சுமலதா, thank you சார். பண்ணிட்டு பேசலாம் சார். நன்றி சார். Thank you. சுமலதா, thank you very much சார். Thank you. சுமலதா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் மோகன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். மோகன் சார். மோகன் சார். Hello sir. சொல்லுங்க. Sir, this is Sumalata sir. Sorry, I was not able to unmute sir. செஷன் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது சார். பட் என்னன்னா அது ஒரு பெரிய அப்ஜெக்ஷன் வந்து எனக்கு வந்துட்டு இருக்கு. லைக் சார் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு நான் அந்த மாதிரி தான் சார் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். லைக் ஃபர்ஸ்ட் வந்து டேர்ம் அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேர்ம் அஷூரன்ஸ் பேசும்பொழுது எனக்கு பெரிய அப்ஜெக்ஷன் என்ன வருது அப்படின்னா, சரி மேடம், வில் டேக் த டேர்ம் அஷூரன்ஸ் பட் லெட் மீ கம்பேர் வித் அதர் கம்பெனிஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சார். ஸோ அப்படி வரும்பொழுது அதர் கம்பெனிஸோட ப்ரீமியம் வந்து நம்ம கொடுக்குற ப்ரீமியமோட ரொம்பவே கம்மியா இருக்கு சார். அப்ப என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, வை ஷுட் ஐ டேக் வித் LIC அப்படின்னு சொல்றாங்க. we are